இந்த பூமியில மனிதர்கள் தோன்றின காலத்துல இருந்து தேவதைகளும் சாத்தான்களும் மனிதர்களோட வாழ்ந்து வராங்க. தேவதைகள்லாம் சொர்க்கத்தோட பிரதிநிதிகள், சாத்தான்கள் நரகத்தோட பிரதிநிதிகள். தேவதைகள்லாம் நல்ல விஷயங்களை செஞ்சு மனிதர்களுக்கு உதவிகரமா இருக்க, சாத்தான்கள் மனிதர்களை தீய செயல்களை செய்ய தூண்டி விடுறாங்க. அப்படிப்பட்ட தேவதைகள்ல ஒருத்தர் தான் அஸ்ரஃபேல், சாத்தான்கள்ல ஒருத்தன் கிரௌலி. என்னதான் எதிரெதிரான வேலைகளை செஞ்சாலும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். அவங்க செய்யற வேலை அவங்களோட நட்புல பாதிப்பை ஏற்படுத்திட கூடாதுன்னு கவனமா இருக்காங்க. 6000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிமு 4004ல ஈடன் தோட்டத்துல இருக்கிற ஏவாள் கிட்ட கிரௌலி பாம்பா உருமாறி அங்க இருக்கிற ஆப்பிள பறிச்சு சாப்பிட சொல்றான். ஆனா அந்த ஆப்பிள தொடக்கூடாதுன்னு கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி கிரௌலியோட தூண்டுதலால ஏவாள் அந்த ஆப்பிள பறிச்சு சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதாமுக்கும் அந்த ஆப்பிள சாப்பிட கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்துல இருந்து வெளியேறி வெளி உலகத்துக்கு போறாங்க. அவங்க வெளியே போறப்போ ஆதாமோட கையில ஒரு நெருப்பு வாள் இருக்கு. அப்போ அஸ்ரஃபேல் கிட்ட பாம்பு உருவத்துல இருக்கிற கிரௌலி வரான். அவன் கிட்ட அஸ்ரஃபேல், எதுக்காக நீ அவங்கள ஆப்பிள சாப்பிட சொல்லி தூண்டி விட்ட அப்படின்னு கேட்க, எதுக்காக கடவுள் இந்த ஆப்பிள தோட்டத்துல வச்சுட்டு அதை தொடக்கூடாதுன்னு சொல்றாரு, அவரு செஞ்சது தப்பு, அப்படி தொடக்கூடாதுன்னா இந்த ஆப்பிள எங்கேயாச்சும் மலை மேல வச்சிருக்கணுங்கிறான். அதுக்கு அஸ்ரஃபேல், கடவுளோட திட்டத்தை நம்மளால யூகிக்க முடியாது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறாரு. அப்போ கிரௌலி அஸ்ரஃபேல பார்த்து, உங்ககிட்ட எப்பயும் ஒரு நெருப்பு வாள் இருக்குமே, அது எங்க காணான்னு கேட்கறான். நான் அது ஆதாமுக்கு கொடுத்துட்டேன், வெளியே அவங்க நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும், அது இல்லாம வெளியே குளிரும் அதிகமா இருக்கும், அதனாலதான் நான் அவங்க கிளம்புறப்ப அவங்க கையில அந்த வாழை கொடுத்து அனுப்புனேங்கிறாரு. இப்போ இந்த கதை நிகழ்காலத்துக்கு நகருது. அதாவது ஆர்மேகடான் ஆரம்பிக்கிறதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஆர்மேகடான்னா உலகத்தோட அழிவு. தேவதைகளுக்கும் சாத்தான்களுக்கும் போர் வந்து அது உலகத்தையே அழிக்க போகுது. ஒரு நாள் நைட்டு 2 சாத்தான்கள் பூமிக்கடியில இருந்து மேல வந்து கிரௌலிக்காக வெயிட் பண்றாங்க. கிரௌலி வர லேட் ஆகிறதால அதுல ஒருத்தன், கிரௌலி மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல கிரௌலி ஒரு கார்ல வந்து ஸ்டைலா இறங்கி வரான். அதை பார்த்து ஒருத்தன், இவன் என்ன மனிதர்கள் மாதிரியே மாறிட்டான்னு சொல்றான். கிரௌலி பக்கத்துல வந்ததுமே அவங்க 3 பேரும் அன்னைக்கு செஞ்ச தீய செயல்களை பத்தி சொல்றாங்க. அதுல கிரௌலி மட்டும் மனிதர்களுக்கு பெருசா பாதிப்பில்லாத செயலை செஞ்சு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு பெரிய பில்டப் கொடுத்து சொல்றான். இதெல்லாம் ஒரு தீய செயலான்னு அதுல ஒரு சாத்தான் கேட்க, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, நாம இந்த மாதிரி செயலை செஞ்சுதான் மனிதர்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறான் கிரௌலி. ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் நான் செய்யறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற என்னன்னு கேட்கறான். அப்போ அவங்கள ஒருத்தன் கிரௌலி கிட்ட ஒரு கூடையை கொடுக்கறான். அந்த கூடையை பார்த்த உடனே கிரௌலி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சான்னு கிரௌலி அதிர்ச்சியோட கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இதை நான் தான் பண்ணி ஆகணுமான்னு அவன் மறுபடியும் கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. எதுக்காக என்ன இந்த வேலைக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு கிரௌலி கேட்க, உன்னைதான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைன் பண்ண சொல்றாங்க. இந்த நாளுக்காக தான் நாம பல நூற்றாண்டுகளா காத்திருக்கோம், நீ தான் நம்மளோட வெற்றிக்கான ஆயுதமா இருக்க போறேன்னு சொல்றாங்க. கிரௌலியும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு விருப்பமே இல்லாம அந்த கூடையை வாங்கிட்டு போறான். கிரௌலி என்னதான் சாத்தானா இருந்தாலும் பூமியை அழிக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. பூமியில வாழ்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உலக அழிவுக்கான நாள் குறிக்கப்பட்டது தெரிஞ்சு ரொம்ப கோபமா இருக்கான். அப்போ ஒரு லாரி மேல மோதாம இருக்கிறதுக்காக காரை வேகமா திருப்புறான். அந்த சமயத்துல அந்த கூடை ஓபன் ஆகிருது. அதுக்குள்ள பார்த்தா ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தை தான் சாத்தான்களோட தலைவரின் குழந்தை. அந்த குழந்தைக்கு 11 வயசு ஆகும்போதுதான் தேவதைகளுக்கும் சாத்தான்களுக்கும் போர் வந்து உலகம் அழிய போகுது. அந்த சமயத்துல அஸ்ரஃபேல் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுவையான உணவுகளை சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ தேவதைகளோட தலைவர் கேப்ரியல் அங்க வராரு. நீ ஏன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கன்னு அவர் கேட்க, நான் மனிதர்களோட இருக்கணும்னா இதெல்லாம் சாப்பிட்டுதானே ஆகணும்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் சாப்பிட்டு நான் என்னோட புனிதமான ஆன்மாவை கலங்கப்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எல்லாமே திட்டமிட்டபடியே நடக்கிறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு, அதுல சாத்தான் கிரௌலிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவனை கண்காணிக்கணும்னு சொல்றாரு. நீ அவனை கண்காணிக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இதுல என்னன்னா, அஸ்ரஃபேலும் கிரௌலியும் நண்பர்கள். அவங்க நண்பர்களா இருக்கிறது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க 2 பேர்த்துக்கும் தண்டனை கொடுத்துருவாங்க. அதே சமயத்துல டாட்ஸ்ஃபீல்டுங்கிற கிராமத்துல இருக்கிற ஆர்த்தர் அவரோட வைஃப டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போலீஸ் பாதுகாப்போட அவங்களோட காரை தாண்டி போகுது. அந்த ஆம்புலன்ஸ்ல யூஎஸ் டிப்ளமேட்டோட வைஃப் மிஸ்ஸஸ் டவுலிங் அவங்களோட டெலிவரிக்காக ஆர்த்தர் போற அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் மிஸ்ஸஸ் டவுலிங்கோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட தலைவி மிஸ்ஸஸ் டவுலிங் கூட கண்டிப்பா சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நம்ம பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா, மிஸ்ஸஸ் டவுலிங்க்கு பிறக்கிற குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு ரவுலி கொண்டு வர சாத்தான் குழந்தைய அவங்க குழந்தை மாதிரி மாத்தி வைக்கணும். இதைத்தான் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற சிஸ்டர் மேரி ரவுலி கொண்டு வர குழந்தைய பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட தலைவி, அந்த குழந்தை தான் நம்ம தலைவரோட மகன், இதுக்கு மேல நீங்க வேற எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலைன்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா கேள்வி கேட்ட சிஸ்டர் மேரிக்கு மட்டும் எந்த வேலையும் கொடுக்கல. அப்போ மிஸ்ஸஸ் டவுலிங்கோட ஆம்புலன்ஸ் வர சத்தம் கேக்குது. அதை கேட்டு எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. ஆனா சிஸ்டர் மேரி மட்டும் அவங்களுக்கு எந்த வேலையும் சொல்லாதனால அதை பத்தி கேக்குறாங்க. அதனால அவங்களோட தலைவி இதுல சம்மதமில்லாத ஒரு வேலையை சொல்லி அதை போய் பார்க்க சொல்றாங்க. மிஸ்ஸஸ் டவுலிங் வந்ததுமே அவங்கள ரூம் நம்பர் 4க்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க உள்ள போனதுமே
உடனே அவங்க பின்னாடியே ஆர்த்தரும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. அவங்க வந்ததை அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அடுத்த வாரம் தானே டைம் சொல்லியிருந்தோம்னு சொல்லிட்டு அவங்கள ரூம் நம்பர் 3ல அட்மிட் பண்றாங்க. ஆர்த்தர் வெளியே நின்னுட்டு இருக்கப்போ கிரௌலி அந்த சாத்தான் குழந்தையோட வரான். ஆரம்பிச்சுட்டாங்களான்னு கிரௌலி ஆர்த்தரை பார்த்து கேட்க, கிரௌலி தான் டாக்டர்னு நினைச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரூம் நம்பர் 3ல இருக்காங்கன்னு சொல்றான் ஆர்த்தர். ஆர்த்தரோட ஒய்ஃப்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மிஸ்ஸஸ் டவுலிங்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வர கிரௌலி சிஸ்டர் மேரி கிட்ட சாத்தான் குழந்தைய ஒப்படைக்கிறான். அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிஸ்டர் மேரி. அந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொல்லிட்டு கிரௌலி கிளம்பிடுறான். அவங்க கூடையோட அந்த குழந்தைய எடுத்துட்டு போக, அப்போ அங்க வர ஒரு சிஸ்டர், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. கிரௌலி இந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொன்னதா சிஸ்டர் மேரி சொல்ல, அவங்களும் வந்து அந்த கூடையை ஓபன் பண்ணி குழந்தைய பார்த்துட்டு சிஸ்டர் மேரியவே ரூம் நம்பர் 3க்கு கொண்டு போக சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. குழந்தைய மாத்தலாம்னு அவங்க ரூம் நம்பர் 3க்கு சாத்தான் குழந்தையோட போக, அப்போ ஆர்த்தரும் உள்ள வந்துடுறான். உள்ள 2 குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு ஃபின்ஸ்னு என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையேன்னு சொல்றான். உடனே சிஸ்டர் மேரி சாத்தான் குழந்தைய காட்டி, இதுதான் உங்க குழந்தை, அது வேற ஒருத்தரோட குழந்தை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. குழந்தையோட வெயிட் பார்க்கணும்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் டவுலிங்கோட குழந்தைய வெளியே கூட்டிட்டு வராங்க. அதுல ஒரு சிஸ்டர் ரூம் நம்பர் 2க்கு போய் பார்த்துட்டு அங்க சாத்தான் குழந்தை இல்லாதனால ரொம்ப பதட்டமா வெளியே வராங்க. அப்போ அவங்க எதிரில சிஸ்டர் மேரி கிட்ட குழந்தை இருக்கிறத பார்த்த சிஸ்டர் வராங்க. சாத்தான் குழந்தைய நீங்க பாத்தீங்களான்னு கேட்க, சிஸ்டர் மேரி அந்த குழந்தைய ரூம் நம்பர் 3க்கு தூக்கிட்டு போனதை சொல்றாங்க. அதனால சிஸ்டர் தெரசா ரூம் நம்பர் 3க்கு போறாங்க. அவங்க கிட்ட நான் குழந்தைய ஏற்கனவே மாத்திட்டேன்னு சொல்லி கண்ணடிச்சு சிக்னல் கொடுக்க, ஆனா சிஸ்டர் தெரசா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நேரா இருக்கிற குழந்தை தான் சாத்தானோட குழந்தை, அந்த குழந்தைய தான் வெளியே எடுத்துட்டு போகணும்னு சிஸ்டர் மேரி சொல்றதா நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட அவங்க குழந்தை தான் சொல்லி ஒப்படைக்கிறாங்க. இப்போ சாத்தானோட குழந்தை ஆர்த்தர் கிட்ட இருக்கு. ஆர்த்தரோட குழந்தை தான் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கு. மிஸ்ஸஸ் டவுலிங்க்கு பிறந்த குழந்தைய தனியா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இப்படி சாத்தான் குழந்தை மாறி போனது அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கிற குழந்தை தான் சாத்தானோட குழந்தை. டவுலியும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு மிஸ்ஸஸ் டவுலிங் கேட்க, வார்லாக்னு பேர் வைங்கன்னு சொல்றாங்க சிஸ்டர் தெரசா. இங்க ஆர்த்தர் கிட்ட இருக்கிற குழந்தைக்கு ஆடம்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது சாத்தானோட குழந்தைக்கு ஆடம்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு வந்த கிரௌலி அஸ்ரஃபேலுக்கு கால் பண்ணி அவரை பார்க்கணும்னு சொல்றான். அடுத்த நாள் அவங்க மீட் பண்றப்போ சாத்தானோட குழந்தை பூமிக்கு வந்ததை சொல்றான் கிரௌலி. நமக்கு இன்னும் 11 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த அழிவை தடுக்க முடியும்னு கிரௌலி சொல்ல, என்னால அது முடியாதுங்கிறாரு அஸ்ரஃபேல். உலக அழிவை தடுக்கிறதுக்காக தானே உங்ககிட்ட உதவி கேட்கறேன்னு கிரௌலி மறுபடியும் கேட்க, உன் கூட என்னால சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு அஸ்ரஃபேல். சரி ஒன்னா சேர்ந்து வேலை தான் செய்ய மாட்டேன், லஞ்சாவது ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லி அவரை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வைன் குடிக்கலாம்னு அஸ்ரஃபேலோட இடத்துக்கு போறாங்க. போயிட்டு இருக்கிறப்போ 100 வருஷம் பழமையான வைன் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அஸ்ரஃபேல் சொல்ல, போர் வந்து இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொர்க்கத்துக்கு தான் போயாகணும், சொர்க்கத்துல வைன்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு கிரௌலி சொல்றான். நீ என்னதான் சொன்னாலும் என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, என்ன நடக்க போகுதோ அது எல்லாமே கடவுளோட திட்டப்படிதான் நடக்குது, அதுல நான் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாரு அஸ்ரஃபேல். நாம 2 பேரும் எதிரிகள், என்ன பின்தொடர்ந்து நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு கிரௌலியை முன்னாடி போக சொல்லி கிரௌலிக்கு பின்னாடி போறாரு அஸ்ரஃபேல். அன்னைக்கு நைட்டு ஆர்த்தர் அவங்களோட குழந்தைய நினைச்சுக்கிட்டு சாத்தான் குழந்தைய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க அஸ்ரஃபேலும் கிரௌலியும் கடைசி 6 மணி நேரமா வைன் குடிச்சு போதையில இருக்காங்க. அப்போ கிரௌலி, நீ சொர்க்கத்துக்கு போயிட்டா இங்க அனுபவிக்கிற எதையும் நீ அங்க அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதனால கண்டிப்பா இதுக்கு நீ உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல, போதையில இருக்கிறப்ப என்னால இதை பத்தி எல்லாம் பேச முடியாதுன்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு குடிச்ச வைனை எல்லாம் பாட்டிலே இறக்கிறாங்க அஸ்ரஃபேலும் கிரௌலியும். மிஸ்ஸஸ் டவுலிங் வார்லாக்க அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த குழந்தை தான் சாத்தானோட குழந்தை நினைச்சு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க அந்த சிஸ்டர்ஸ். எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம்னு அங்க வர சாத்தான் கிட்ட அவங்க சொல்ல, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இனிமே தேவையே இல்லதானு அந்த சாத்தான் கேட்கறான். என்ன சொல்றீங்கன்னு சிஸ்டர்ஸோட தலைவி கேட்க, அவங்க பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் தெரசா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் நாங்க செஞ்சோம், எங்களுக்கான பரிசு எங்கன்னு கேக்குறாங்க. அதை கேட்கிற அந்த சாத்தான், நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாகடிச்சிடறான். அதை பார்த்து அந்த சிஸ்டர்ஸோட தலைவி ரொம்ப அதிர்ச்சியாக, மத்தவங்களுக்கு நீங்களே போய் வேலை முடிஞ்சதை சொல்றீங்களா, இல்ல உங்க எல்லாத்தையும் பில்டிங்கோட சேர்த்து எரிக்கவா அப்படின்னு கேட்கறான். எல்லாத்தையும் எரிக்க போறியா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கிறப்பவே அங்க இருக்கிற எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சாரா அந்த சாத்தான். எல்லா இடத்துலயும் நெருப்பு எரியறத பார்த்துட்டு உள்ள இருக்கிறவங்கள வெளியே ஓடி வராங்க. இந்த பக்கம், நானே நினைச்சாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, கடவுளோட திட்டத்துல என்னால குறுக்கிட முடியாதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். சாத்தான்களோட பிளானை தடுக்கிறது தானே உன்னோட வேலைன்னு கிரௌலி விடாம கேட்க, ஆமான்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். உடனே கிரௌலி, சாத்தானோட குழந்தை பூமிக்கு வந்துருச்சு, அதோட வளர்ப்பு தான் இப்ப முக்கியம், அந்த குழந்தைய தீய வழியில கொண்டு வரதுதான் என்னோட வேலை, என்னோட வேலையில யாராவது குறுக்கிட்டா அது நல்லாவே இருக்காதுன்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், நீ சொல்றது சரிதான், நீ அந்த குழந்தைய தீய வழிக்கு கொண்டு போறதை நான் தடுத்தா சொர்க்கத்திலையும் அதை ஒத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. என்னைய தடுக்கிறது தானே உன்னோட வேலையே அப்படின்னு சொல்லி கிரௌலி அஸ்ரஃபேலை சம்மதிக்க வைக்கிறான். நாம அந்த குழந்தைக்கு காட் ஃபாதர்ஸா இருக்கலாம், அந்த குழந்தைய நல்லவனாவும் வளர்க்க வேணாம், கெட்டவனாவும் வளர்க்க வேணாம், நார்மலா வளர்க்கலாங்கிறான் கிரௌலி. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் டவுலிங் கிட்ட இருக்கிற வார்லாக்கு தான் சாத்தானோட குழந்தை. 5 வருஷம் கழிச்சு மிஸ்ஸஸ் டவுலிங்
வீட்டுல குழந்தைய பாத்துக்கிற வேலையில சேர்றான் க்ரௌலி. தோட்ட வேலைக்காரனா அதே வீட்டுல சேர்றாரு அஸ்ரஃபேல். அஸ்ரஃபேல் அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களா சொல்லிக் கொடுக்க க்ரௌலி தீய விஷயங்களா சொல்லிக் கொடுக்குறான். அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் நடந்ததை சொல்ல அவங்களோட ஹெட் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க க்ரௌலி கிட்ட அந்த பையன் வார்லாக் பத்தி கேக்குறாங்க. அவன் அற்புதமான சாத்தானா வளர்ந்துட்டு இருக்கான்னு க்ரௌலி சொல்ல, அவன் யாரையாச்சும் கொண்டிருக்கானான்னு அங்க இருக்கிற ஒருத்தன் கேக்குறான். ஒன்னா மட்டும்தான் சாத்தானா அப்படின்னு க்ரௌலி சொல்ல, இல்லதான், ஆனா அதுதானே சாத்தான்களோட குணமே அப்படிங்கிறான் அவன். தேவதைகள் தரப்புல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சான்னு கேட்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் க்ரௌலி. இந்த பக்கம் அஸ்ரஃபேல் தேவதைகளோட ஹெட் ஆபீஸ் போயிட்டு அந்த பையன் வார்லாக் மெல்ல மெல்ல ஒளியின் பக்கம் வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அதை கேட்கிற தேவதைகளோட தலைவர் கேப்ரியல், நீ ரொம்ப நல்ல வேலையை தான் செஞ்சிருக்க, ஆனா அதுல ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. அஸ்ரஃபேல் பஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ அந்த பஸ்ல ஏற க்ரௌலி பையன் ரொம்ப நார்மலா இருக்கிறதா சொல்றான். அப்போ நம்ம போட்ட பிளான் சரியா ஒர்க் ஆகுது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு, ஒருவேளை 6 வருஷம் கழிச்சு அவனோட 11வது வயசுல அவனுக்கு முழு சக்தியும் கிடைச்சிட்டா அவனை எப்படி நாம தடுக்கிறதுன்னு கேக்குறாரு. நிச்சயமா அந்த அளவுக்கு போகாதுன்னு சொல்றான் க்ரௌலி. இப்போ 6 வருஷம் கடந்துருது. உலக அழிவுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. சாத்தான்கள் அந்த பையன் வார்லாக்கு கொடுக்கறதுக்காக ஒரு வேட்டை நாயை பிடிச்சு வச்சிருக்காங்க. வார்லாக்கும் அவனோட அம்மா மிசஸ் டவுலிங்கும் ஒரு பார்க்குக்கு வந்திருக்க அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம பண்ணிட்டோம், இதுக்கு மேல நாம அவனோட பிறந்த நாளுக்காக காத்திருக்கணும்னு சொல்றான் க்ரௌலி. அவனோட பிறந்த நாள்ல மதியானம் 3 மணிக்கு ஒரு வேட்டை நாய் அவன்கிட்ட வந்து சேரும். அந்த நாய்க்கு அவன் பேர் வச்சுட்டானா அந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே ஆரம்பிச்சிருங்கிறான். இந்த நாயை பத்தி முன்னாடி சொல்லவே இல்லையேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, நரகத்துல ஒரு பெரிய வேட்டை நாயை பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்த அந்த நாயை அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. அந்த நாயை வச்சு அவன் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றான். அவன் அந்த நாய்க்கு பேர் வச்சாதான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை நாம நம்மளோட வேலையை கரெக்டா செஞ்சிருந்தா அந்த நாய்க்கு பேர் வைக்காம அதை திருப்பி அனுப்பிடுவாங்கிறான் க்ரௌலி. ஒருவேளை அவன் அந்த நாய்க்கு பேர் வச்சுட்டா என்ன ஆகுறது அப்படின்னு அஸ்ரஃபேல் கேட்க, அப்படின்னா நீ நானும் தோத்துட்டோம், அவனுக்கு சக்தி கிடைச்சிரும், உலக அழிவுக்கு இன்னும் சில நாள் தான் இருக்குங்கிறான் க்ரௌலி. அதை தடுக்க ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்குன்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா ஒரு வழி இருக்கு, அந்த பையனே இல்லைன்னா இது கண்டிப்பா நடக்காதுங்கிறான். சொல்லிட்டு அந்த பையனை உன்னால கொல்ல முடியும்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், நான் இது வரைக்கும் யாரையும் கொன்னதில்ல, அதுவும் ஒரு சின்ன பையனை என்னால கண்டிப்பா கொல்ல முடியாதுங்கிறாரு. அந்த பையனை கொன்னாதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னா அப்ப கூட அந்த பையனை கொல்ல மாட்டியான்னு க்ரௌலி கேட்க, அஸ்ரஃபேல் என்ன பண்றதுன்னு யோசிச்சு, அந்த நாயை அந்த பையன் கிட்ட சேராத மாதிரி நம்ம பாத்துக்கணும், அதுக்காக நாம 2 பேரும் அவனோட பிறந்தநாள் பார்ட்டியில உள்ள இருக்கணும், அந்த நாயை அவங்கிட்ட சேராத மாதிரி நான் பாத்துக்கிறேங்கிறாரு. வார்லாக்கோட பிறந்தநாளும் வருது. அந்த பார்ட்டியில அஸ்ரஃபேல் குழந்தைங்க கிட்ட மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. க்ரௌலி அந்த வேட்டை நாய் வருதான் பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நரகத்துல அந்த வேட்டை நாயை கூண்டுல இருந்து ஓபன் பண்ணி விடுறாங்க. அந்த சமயத்துல ஆர்த்தரும் அவரோட வைஃபும் ஆடமோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆடம் எங்க போயிட்டான்னு ஆர்த்தர் கேட்க, ஆடம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கான்னு ஆர்த்தரோட வைஃப் சொல்றாங்க. இந்த ஆடம் தான் உண்மையான சாத்தான் மகன். வார்லாக் வீட்டுல இருக்கிற அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த வேட்டை நாயா இன்னும் வரலைன்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே க்ரௌலி நரகத்துக்கு கால் பண்ணி அந்த நாயை பத்தி கேட்க, அது இன்னாரும் அங்க வந்திருக்கணுமே, ஏன் வரலையான்னு கேக்குறாங்க. உடனே க்ரௌலி, இப்போ நான் அந்த நாயை பார்த்துட்டேன், தூரத்துல வந்துட்டு இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு போய் சொல்றான். அந்த கால் கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாய் இங்க வரல அப்படின்னு க்ரௌலி சொல்ல, அப்படின்னா நம்ம தப்பான பையனை 11 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. அந்த சமயத்துல ஆடம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட காட்டுல விளையாண்டுட்டு இருக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு அவன் தான் லீடர் மாதிரி. எல்லா புது விளையாட்டையும் அவன் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பான். அந்த வேட்டை நாயும் கரெக்டா ஆடம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேருது. என்னோட பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு சின்ன நாய்க்குட்டி வேணும்னு கேட்பேன்னு சொல்றான் ஆடம். அந்த நாய்க்குட்டிக்கு டாக்னு பேர் வைப்பேங்கிறான். அப்போ அந்த டாக் உங்ககிட்ட தானா வருமானு அவனோட ஃப்ரெண்டு பெப்பர் கேட்க, அந்த சமயத்துல அந்த வேட்டை நாயும் சின்ன நாய்க்குட்டியா உருமாறி ஆடம் கிட்ட ஓடி வருது. அதுக்கு டாக்னு பேரும் வச்சிடறான். ஆடமோட ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அந்த தொலைஞ்சு போன குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்து அந்த வேட்டை நாய் உண்மையான பையன்கிட்ட போய் சேர்ந்துருச்சுங்கிறான் க்ரௌலி. நீ உண்மையா தான் சொல்றியான்னு அஸ்ரஃபேல் கேட்க, என்னால அதை உணர முடியுது, உன்கிட்ட நான் போய் சொல்வேனான்னு சொல்றான் க்ரௌலி. அது மட்டும் இல்லாம அந்த நாய்க்கு அவன் பேரும் வச்சுட்டான், அவனோட முழு சக்தியை கூடிய சீக்கிரத்திலே அடைய போறான்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல், அப்படின்னா இறுதி நேரம் வந்துருச்சுங்கிறாரு. அடுத்த நாள் தேவதைகளோட தலைவர் கேப்ரியல் அஸ்ரஃபேலோட புக் ஸ்டோருக்கு வராரு. அங்க பொதுமக்கள் இருக்கிறதால அவரை பின்னாடி இருக்கிற ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு அஸ்ரஃபேல். அப்போ கேப்ரியல் கூட வந்தவரு, இங்க சாத்தான்களோட வாசனை வருதுன்னு சொல்ல, இங்க சாத்தான்கள் சம்பந்தமான புக் இருக்கு, அதுவாதான் இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாரு அஸ்ரஃபேல். ஏன்னா சாத்தான் க்ரௌலி அங்க அடிக்கடி வருவான். போற வழியில வார்லாக் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இங்க வந்ததா கேப்ரியல் சொல்ல, ஏன் என்னாச்சு, ஏதாவது தப்பா நடந்துருச்சான்னு அஸ்ரஃபேல் கேக்குறாரு. அஸ்ரஃபேலுக்கு என்ன பயம்னா, குழந்தை மாறி போனது தெரிஞ்சுதான் இவங்க இங்க வந்திருக்காங்களோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு கேப்ரியல், எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குதுங்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லையான்னு அஸ்ரஃபேல் மறுபடியும் கேட்க, எல்லாமே தெய்வீக திட்டப்படிதான் நடக்குது, சாத்தான்கள் ஒரு வேட்டை நாயை அவுத்து விட்டு இருக்காங்க, பேரழிவுக்கான 4 வீரர்களையும் சேர்த்து கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாரு கேப்ரியல். போர், பஞ்சம், சுற்றுச்சூழல் சீர்கேடு, கடைசியா இவங்க 3 பேர்த்துக்கும் தலைவன் மரணம். இவங்க 4 பேரும் தான் சாத்தான்களோட பேரழிவுக்கான வீரர்கள். அவங்க 4 பேரையும் யாரு கூப்பிட்டதுன்னு அஸ்ரஃபேல் கேட்க, அது
எனக்கு தெரியாதுங்கிறாரு கேப்ரியல். அவனோட வீட்டுக்கு வர கிரௌலி டிவி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். கொஞ்ச நேரத்திலே சாத்தான்கள் 2 பேரு அந்த டிவில வராங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அவங்களோட ஆளுங்க அந்த பையனையும் அந்த நாய்க்குட்டியையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 4 அழிவு வீரர்களும் வந்துருவாங்க. ஆர்மிகடன் சீக்கிரமே ஆரம்பிக்க போறதாவும் சொல்றாங்க. அதை கேட்டு போலியா சந்தோஷப்படுறான் கிரௌலி. இதுதான் கடைசி போர். நாம செஞ்சது எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான். நாம எல்லாருமே தூதுவர்கள், அதை நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இத போய் யாராவது மறப்பாங்களான்னு கிரௌலி சொல்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றான் அந்த சாத்தான். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரௌலி டிவி ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிட்டு தெரிஞ்சே நான் இந்த தப்ப பண்ணலேன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். ஒரு போர்க்களத்துல சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகிற சமயத்துல அங்க ஒரு பொண்ணு வரா. அவ தன்னை ஒரு இன்டர்நேஷனல் பத்திரிகையோட ஜேர்னலிஸ்ட்னு சொல்றா. அவங்களும் அந்த சமயத்துல அங்க ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருந்த அவங்களோட பேச்சுவார்த்தை அந்த பொண்ணு வந்த உடனே வாக்குவாதமா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டெலிவரி மேன் அங்க பார்சல் டெலிவர் பண்ண வராரு. அங்க அந்த பொண்ணை பார்த்து, உங்களுக்கு தான் இந்த பார்சலை டெலிவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு பார்சலை அந்த பொண்ணு கையில கொடுக்கறாரு. அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு வாள் இருக்கு. அந்த வாளை அந்த பொண்ணு வெளியே எடுக்க எல்லாரும் துப்பாக்கியை அந்த பொண்ணை நோக்கி நீட்டுறாங்க. ஒரு வழியா இது ஆரம்பிச்சிருச்சு. உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கான கடமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. அங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டு இறந்துடுறாங்க. இவதான் அந்த 4 அழிவு வீரர்கள்லயும் முதலாவது ஆள் போர். இவ இல்லாம எந்த போரும் நடக்காது. 60 நூற்றாண்டுகளா இந்த நாளுக்காக தான் அவ காத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கதை போகுது. அது ஒரு சூனியக்காரி, அவ எழுதின புத்தகம், அப்புறம் ஒரு விச் ஃபைண்டர். இவங்க 3 பேர்த்த பத்தினது. இந்த கதை 360 வருஷங்களுக்கு முன்னாடி 1656ல நடந்தது. அந்த சூனியக்காரியோட பேரு ஆக்னஸ். அவ தான் இங்கிலாந்துல இருக்கிற கடைசி சூனியக்காரி. அந்த விச் ஃபைண்டரோட பேரு பல்சிஃபர். ஒரு கிராம மக்கள் விச் ஃபைண்டர் பல்சிஃபரை கூட்டிக்கிட்டு அந்த சூனியக்காரி ஆக்னஸ் வீட்டுக்கு போறாங்க. போற வழியில அந்த சூனியக்காரி நிறைய விஷயங்களை சொல்லி அது எல்லாமே எதிர்காலத்துல நடக்க போறதா சொல்றதா பல்சிஃபர் கிட்ட சொல்லிக்கிட்டே போறாங்க. அந்த சமயத்துல சூனியக்காரி ஆக்னஸ் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் தீயில எரிஞ்சு சாக போறேன், அதனால எனக்கு இனிமேல் பால் கொண்டு வர வேணாம் அப்படின்னு பால்காரருக்கு எழுதி வைக்கிறா. எழுதிட்டு அவங்க எல்லாரும் லேட்டா வரதாவும் சொல்றா. ஊர் மக்களோட பல்சிஃபர் வந்து அவளை நெருப்புல எரிக்க போறதை ஏற்கனவே கணிச்சு வச்சிருக்கா. பல்சிஃபர் வந்து அவளோட வீட்டு கதவை ஓபன் பண்றப்போ ஆக்னஸ் ரெடியா நிக்கிறா. நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சிருக்கணும், நீங்க எல்லாம் லேட்டா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி இவன் நடந்து போறா. நேரா போய் ஏற்கனவே ரெடியா எரிக்க வச்சிருக்கிற மரக்கட்டைகள் மேல ஏறி நிக்கிறா. இது வழக்கத்துக்கு மாறா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட கையை பின்னாடி கட்டிட்டு போறாரு பல்சிஃபர். தீப்பந்தத்தோட ரெடியா இருக்கிற மக்களை பக்கத்துல நெருங்கி வர சொல்ற ஆக்னஸ். இங்கிலாந்துல இருக்கிற கடைசி உண்மையான சூனியக்காரி எப்படி சாகுறான்னு நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நெருக்கமா வர சொல்றா. கூடவே தனக்கு புரியாத ஒரு விஷயத்துல தலையிட்டவனோட விதி எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கன்னு சொல்றா. நெருப்பு வைக்கும் போதுதான் பல்சிஃபர் பாக்குறாரு அந்த மரக்கட்டைகளுக்கு அடியில வெடிமருந்து இருக்கு. அந்த வெடிமருந்து வெடிச்சு செதறினதுல எல்லாரும் இறந்துடுறாங்க. சூனியக்காரி ஆக்னஸ் தான் அந்த வெடிமருந்துகளையும் ஆணைகளையும் மறைச்சு வச்சிருக்கா. வீட்டுல இருக்கிற ஒரு பெட்டியையும் ஒரு புத்தகத்தையும் அவளோட மகள் கிட்ட ஒப்படைக்க சொல்லி எழுதி வச்சிருக்கிற ஆக்னஸ். அவளோட மகள் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறா. அதுல 1980ல ஆப்பிளோட விலை சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மாஸ்டர் ஜோப்ஸோட கம்பெனில பணத்தை முதலீடு செய்யுங்க, அதுக்கப்புறம் நல்ல எதிர்காலம் இருக்கும்னு எழுதியிருக்காங்க. இதை படிக்கிற அவளோட பொண்ணு என்ன இப்படி முட்டாள்தனமா எழுதியிருக்காங்கன்னு சொல்றா. அதாவது ஆக்னஸ் எழுதியிருக்கிறது ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆப்பிள் கம்பெனியை பத்தி. ஆக்னஸ் விட்டுட்டு போன அந்த புத்தகம் தான் மனித வரலாற்றிலேயே எதிர்காலத்தை மிகவும் துல்லியமா கணிச்சு எழுதப்பட்ட புத்தகம். இப்போ கதை நிகழ்காலத்துல இருந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி நகருது. அதாவது சாத்தான் குழந்தை ஆடம் இந்த பூமிக்கு வந்த வருஷம். அந்த புக்ல ஆர்மேகடன் பத்தி கணிச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயமும் துல்லியமா இருக்கு. சாத்தானோட குழந்தை பூமிக்கு வந்த அதே நாள்ல சூனியக்காரி ஆக்னஸோட வம்சாவளியில வந்த ஒரு சின்ன பொண்ணு அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்துல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட அம்மா அந்த புத்தகத்துல இருக்கிற பாயிண்ட் நம்பர் சொல்லி அதுல என்ன எழுதிருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க பாயிண்ட் நம்பர் 2214 சொல்ல அந்த சின்ன பொண்ணு டிசம்பர் 1980ல ஆப்பிளோட விலை ரொம்ப அதிகமாக போகுதுன்னு எழுதியிருக்கு, இதுல அர்த்தமே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு அந்த சின்ன பொண்ணோட அம்மா அதே வருஷம் என்னோட அம்மா, அதாவது அந்த சின்ன பொண்ணோட பாட்டி ஆப்பிள் கம்பெனியோட 5000 ஷேர் வாங்கினாங்க. இப்போ அந்த ஷேர்ஸோட வேல்யூ $40 மில்லியன் சொல்றாங்க. அடுத்ததா நம்பர் 2213 சொல்றாங்க. அதுலதான் சாத்தான்களோட அந்த 4 அழிவு வீரர்களை பத்தியும் அந்த சின்ன பொண்ணோட பேரையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கு. அந்த பொண்ணோட பேர் அனாத்திமா. அதை குறிப்பிட்டு அந்த சின்ன பொண்ணோட அம்மா, ஆக்னஸ் நமக்காக எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அது எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நன்மையை தான் தரும், இந்த உலகத்தையே நீ தான் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதே நாள் இரவு பல்சிஃபரோட வம்சாவளியில வந்த ஒரு சின்ன பையன் அவனோட பழைய கம்ப்யூட்டரை ஒர்க் ஆகலன்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் பேரு நியூட்டன் பல்சிஃபர். அவனோட அம்மா வந்து நீ என்ன தூங்க போகலையான்னு கேட்க, அவ்வளவுதான் முடிஞ்சது, பிளக்க மாத்தி சொருவி இருக்கேன், அதனாலதான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பிளக்க சொருவறான். அவன் பிளக்க சொருவின உடனே அந்த ஏரியாவிலே கரண்ட் போயிருது. இப்போ நிகழ்காலத்துக்கு கதை நகருது. அந்த பையன் வளர்ந்து அன்னைக்குதான் புதுசா வேலையில ஜாயின் பண்ண போறான். இந்த தடவை எல்லாமே சரியா தான் நடக்கும் அப்படின்னு அவனோட அம்மா சொல்ல, அவனும் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்றான். உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல அவ்வளவுதான், அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை
அவனை வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு ஆபீஸ் போற பல்சிஃபர் அங்க இருக்கிற லேடி கிட்ட இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல போடாம யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தா அதுல இருந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். என்னது கம்ப்யூட்டர் இல்லாமையா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கிறப்பவே அந்த கம்பெனியோட எம்டி அங்க வராரு. அப்போ ஒரு டீம் பில்டிங் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ பல்சிஃபர் மட்டும் கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் இங்க கவனிக்கிறீங்களான்னு எம்டி சொல்ல உடனே பல்சிஃபர் திரும்பி நான் ரிட்டனை பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். உடனே அந்த பில்டிங்கோட கரண்ட் ஃபுல்லா போயிருது. சாரி எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி அதிகம் தெரியாதுன்னு அவன் சொல்ல அவனை வேலையில இருந்து அனுப்பிடுறாங்க. அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வரப்போ ஒரு பொண்ணு அவனை கிண்டல் பண்ணிட்டு போறான். அன்னைக்குதான் அனாத்திமா உலக அழிவை தடுக்கிறதுக்காக ஆக்னஸ் எழுதின அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இங்கிலாந்து வரா. ஆபீஸ்ல இருந்து வெளியே வர பல்சிஃபர் அவனோட அம்மா கிட்ட வேலை நல்லா போயிட்டு இருக்குன்னு போய் சொல்றான். அப்போ அங்க ஒரு பெரியவர் சூனியக்காரிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவர் பக்கத்துல வரான் பல்சிஃபர். அவரும் என்னாலதான் சூனியக்காரிகளை தடுக்க முடியும், நான் தான் கடைசி விச் ஃபைண்டர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவர் விச் ஃபைண்டர் இல்ல. ஆனா பல்சிஃபர் அதை நம்பி அவர் கூட பேச ஆரம்பிக்கிறான். அவரோட பேரு ஷாட்வேல். கடைசியில அவனோட காசுலேயே டீயும் சிப்ஸும் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில வர சொல்லி அவரோட அட்ரஸையும் கொடுத்துட்டு போறாரு. அனாத்திமா சாத்தான் குழந்தை ஆடம் இருக்கிற டாட்ஃபீல்டு கிராமத்துல ஒரு வீட்டுல வந்து தங்குறா. இந்த பக்கம் கிரௌலி சுலபமான வேலையை கூட தப்பா செஞ்சிருக்குமேன்னு சொல்லி தனக்குள்ளேயே கோபமா பேசிட்டு இருக்கிறான். அந்த கோபத்தை அவனோட வீட்டுல இருக்கிற பட்டு போன செடிகள் மேல காட்டுறான். அசிரஃபேலோட புக் ஸ்டோருக்கு போன் பண்ணி ஒருத்தர் சூனியக்காரி ஆக்னஸ் எழுதுனா அந்த தீர்க்க தரிசன புக் இருக்கான்னு கேக்குறாரு. நானும் அந்த புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதோட காப்பி எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு அசிரஃபேல் சொல்ல விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லைன்னு போன்ல பேசுறவரு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேச தேவையில்லை, என்கிட்ட அந்த புத்தகம் இல்லைன்னு சொல்லி அசிரஃபேல் போனை வச்சிடறாரு. அன்னைக்கு காலையில 11 மணிக்கு பல்சிஃபர் ஷேட்வேலை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறான். அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல ஷாட்வேல் வீட்டுக்கு எதிரில் குடியிருக்கிற லேடி வந்து டோர் ஓபன் பண்றாங்க. அவங்க பல்சிஃபர் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியே வர ஷாட்வேல் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி அந்த லேடியை விரட்ட உங்க 2 பேர்த்துக்கும் டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இவனுக்கே நல்லா டீ போட தெரியும்னு சொல்லிட்டு பல்சிஃபரை உள்ள போய் டீ போட சொல்றாரு. விச் ஃபைண்டர் ஆர்மிக்கு உன்னை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேப்பர் கட்டை எடுத்து அதை படிக்க சொல்லி சொல்றாரு. அஸ்ரஃபேல் கிரௌலுக்கு கால் பண்ணி 11 வருஷத்துக்கு முன்னாடி நீ குழந்தைய மாத்துறப்போ ஏதாவது தவறு நடந்திருக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்க உடனே அவங்க 2 பேரும் கிளம்பி டாட்ஃபீல்டு கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கார்ல போய்கிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல அவனுக்கு எதுவும் நடக்காது, அவனாலதான் எல்லாமே நடக்கும்னு கிரௌலி சொல்றான். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல ஏற்கனவே எரிஞ்ச விஷயம் தெரியாம அந்த ரெக்கார்ட்ஸை வச்சு அந்த பையனை கண்டுபிடிச்சிடலாம்னு பேசிக்கிட்டே போறாங்க. அந்த சமயத்துல ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு போறாங்க. இந்த டாக கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு ஆடம் சொல்லிட்டு போறான். அனாத்திமா அந்த புக்ல குறிப்பிட்டு இருக்கிறது படி அந்த பையனும் அந்த மிருகமும் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கா. அவ தேடிட்டு இருக்கிற பையன் அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சாலும் அவளால கண்டுபிடிக்க முடியல. அதே காட்டுல இன்னொரு பகுதியில ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சூனியக்காரிகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆடம் சூனியக்காரிகளை மையமா வச்சு ஒரு புது விளையாட்டு விளையாடலாங்கிறான். அஸ்ரஃபேலும் கிரௌலியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாமே சரியா தான் நடந்துச்சு, ஆனா எப்படி குழந்தை மாறிச்சுன்னு தெரியலன்னு சொல்றான் கிரௌலி. அதுக்கு அஸ்ரஃபேல் கெடுதல் நினைச்சா நமக்கும் கெடுதல்ல தான் முடியும், நீங்க எந்த அளவு சிறந்த திட்டத்தை போட்டிருந்தாலும் ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சாலும் கடைசியில அது தோல்வியில தான் முடியுங்கிறாரு. காட்டுல அனாத்திமா ஆடம தேடிட்டு இருக்க அவ இருக்கிற இடம் வழியா ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சூனியக்காரி விளையாட்டு விளையாடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ அனாத்திமா அவங்க கிட்ட என்ன விளையாட்டு விளையாடுறீங்கன்னு கேக்குறா. நாங்க சூனியக்காரி விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னு அவங்க சொல்ல எப்படி விளையாடுவீங்கன்னு கேக்குறா. அவங்களும் சும்மா விளையாடி காட்டுறாங்க. அப்போ அவ ஆடம் கிட்ட இங்க எதுவும் பெரிய மிருகமோ இல்ல வித்தியாசமா எதுவும் நடக்குதான்னு கேக்குறா. இந்த டாகும் ஒரு மிருகம் தான் அப்படின்னு அவனோட நாய்க்குட்டியை காட்டி சொல்ல நான் வந்து இதை தேடல, நான் பெரிய மிருகத்தை தேடுறேன்னு சொல்ற அனாத்திமா. ஆனா அவ தேடுறது ஆடமையும் அவனோட நாய்க்குட்டியும் தான். அவ அதை இன்னும் கண்டுபிடிக்கல. ஆடம் அவனோட விளையாட்டை கண்டினியூ பண்ண அவங்கள விளையாட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அஸ்ரஃபேலும் கிரௌலியும் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துக்கு வராங்க. உள்ள என்ட்ராகிறப்போ அஸ்ரஃபேல் இங்க என்னால அன்பை உணர முடியுதுங்கிறாரு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இதே இடம் தான் அப்படின்னு கிரௌலி சொல்ல 2 பேரும் உள்ள போறாங்க. ஆள் மனசுல நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு அஸ்ரஃபேல் கிரௌலியை பார்த்து சொல்ல நான் நல்லவன் இல்ல, என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாத அப்படின்னு கிரௌலி சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க ஒரு லேடி வராங்க. அந்த லேடி யாருன்னு பார்த்தா அவங்க தான் சிஸ்டர் மேரி. அவங்க தான் 11 வருஷத்துக்கு முன்னாடி கிரௌலி கிட்ட இருந்து சாத்தான் குழந்தைய வாங்கிட்டு போனது. மேரி பக்கத்துல வந்த உடனே 2 பேரும் அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க கிரௌலி தானே அப்படின்னு அவ கேட்க அவளை ஃப்ரீஸ் பண்ணிடுறான் கிரௌலி. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண தேவையே இல்லைன்னு அஸ்ரஃபேல் சொல்லிட்டு மேரி பக்கத்துல போய் 11 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க நன்னா ஒர்க் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. மேரியும் ஆமான்னு சொல்றான். அந்த சாத்தான் குழந்தையோட ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு அஸ்ரஃபேல் கேட்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் நெருப்புல எரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்றான். அந்த குழந்தைய பத்தி வேற ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவரோட குட்டி பாதங்கள் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்றான். அதை கேட்கிற அஸ்ரஃபேல் உங்களுக்கு நினைவு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கனவுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இருட்டானாலும் சூனியக்காரி ஆக்னஸோட புக்ல எழுதியிருக்கிறது படி அவளோட தேடுதலை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க அனாத்திமா. அஸ்ரஃபேலும் கிரௌலியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்ல திரும்பி வந்துட்டு இருக்கிறப்போ இந்த மொத்த இடத்துலயும் ஒரு விசித்திரமான உணர்வு இருக்கு, அது என்னால உணர முடியுதுங்கிறாரு அஸ்ரஃபேல். அப்போ சைக்கிள்ல வேகமா வர அனாத்திமா இவங்களோட கார்ல மோதி கீழே விழுந்துடுறா. நீ யாரையும் இடிச்சிட்ட அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல நான் இடிக்கல, அவங்களே
தான் வந்து இடிச்சிட்டாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. கீழே இறங்கி போய் பாக்குற அஸ்ரஃபேல் அங்க இருட்டா இருக்கிறதுனால ஒளி வரட்டும்னு சொல்லி வெளிச்சத்தை கொண்டு வராரு. உடனே அனாத்திமா உங்களால இது எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு கேட்க க்ரௌலி அந்த ஒளியை போக வச்சிடறான். அவளோட பக்கத்துல போற அஸ்ரஃபேல் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற காயத்தெல்லாம் சரி பண்ணி அவளை மெதுவா கூட்டிட்டு வராரு. அந்த சமயத்துல காரை சரி பண்றா க்ரௌலி. நாங்களே உங்களை டிராப் பண்றோம் அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல அதெல்லாம் முடியாதுங்கிறான் க்ரௌலி. ஆனா அவன் சொல்றதை கண்டுக்காம கார்ல ஏற சொல்றாரு அஸ்ரஃபேல். அவளோட சைக்கிளையும் சரி பண்ணி பின்னாடி வச்சிடறாரு. அவங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி திரும்பி சைக்கிளை பாக்குற அனாத்திமா அந்த சைக்கிள்ல கியர் இருக்கிறத பாக்குறா. உடனே அவங்க கிட்ட என்னோட சைக்கிள்ல முன்னாடி கியர் இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல அதை சரி பண்ணிருன்னு சொல்றான் க்ரௌலி. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ரஃபேலும் அந்த சைக்கிளை பழையபடி மாத்திடுறாரு. அவளோட வீடும் வருது. கார்ல இருந்து இறங்குறப்போ அந்த புத்தகத்தை மறந்த கார்லயே வச்சிடறா. கீழே இறங்கி பார்த்தா வீட்டு முன்னாடி அவளோட சைக்கிள் நிக்குது. இவ்வளவு நேரம் காருக்கு பின்னாடி இருந்த சைக்கிள் திடீர்னு எப்படி இங்க வந்துச்சுன்னு அதிர்ச்சியோட பாக்குறா. நடக்கிறது எல்லாமே அவளுக்கு ரொம்ப விசித்திரமா தெரியுது. அவ சைக்கிள் எடுத்துட்டு உள்ள போக அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் கிளம்பிடுறாங்க. அனாத்திமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவளோட அம்மா கால் பண்ணி அந்த பையனை கண்டுபிடிக்க முடிஞ்சதான்னு கேக்குறாங்க. அவங்க கண்டிப்பா இந்த கிராமத்தோட வடக்கு பகுதியில தான் இருக்கணும், இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ற அனாத்திமா. நீ தேடுற எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த புத்தகத்திலே இருக்கும் அப்படின்னு அவளோட அம்மா சொல்ல அப்பதான் அவளுக்கு அந்த புத்தகம் இங்க இல்லைங்கிறது தெரியுது. அது கண்டிப்பா அந்த கார்ல தான் இருக்குன்னு சொல்லி அவங்க இன்னும் இருக்காங்களான்னு வெளியே வேகமா வந்து பாக்குறா. ஆனா அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அங்க இருந்து கிளம்பி போய் ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த புத்தகம் அந்த கார்ல இருக்குதுங்கிறது இது வரைக்கும் தெரியாது. இந்த பக்கம் ஆடமோட அம்மா அந்த நாயை வச்சுக்க ஏன் சம்மதிச்சிங்கன்னு எனக்கு இன்னும் புரியலேன்னு அவனோட அப்பா கிட்ட கேட்க அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு அதை வீட்டுல வச்சுக்கிட்டான்னு கேட்கிறப்போ எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேங்கிறாரு. அப்போ அந்த நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு அது எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஆடம் அதை தன்னோட ரூம்ல வச்சுக்கிறேன்னு சொன்னா, ஆனா அதெல்லாம் முடியாது, வெளியே தான் இருக்கணும், நான் கண்டிப்பா சொல்லிட்டேன்னு சொல்றாரு அவனோட அப்பா. உடனே அவனோட அம்மா எந்திரிச்சு போய் அவனோட ரூம்ல பாக்குறாங்க. அங்க ஆடம் தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்களும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்டு கடியில இருக்கிற டாக மேல வர சொல்றான். அதுவும் மேல வந்து அவன் பக்கத்திலே படுத்துக்குது. அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச சில மனிதர்களோட நெட்வொர்க் இருக்கு, அவங்கள வச்சு அந்த பையனை தேடலான்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். எனக்கும் சில மனிதர்களோட நெட்வொர்க் தெரியும் அப்படின்னு க்ரௌலி சொல்ல அப்போ அந்த ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா நல்லா இருக்குமான்னு அஸ்ரஃபேல் கேட்க இது நல்ல யோசனையா எனக்கு தெரியல, அவங்களும் ரொம்ப வித்தியாசமானவங்கன்னு சொல்றான் க்ரௌலி. என்னோட ஆளுங்களும் அப்படித்தான், அதனால அவங்கள தனித்தனியாவே பையனை தேட சொல்லலாம்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். கார்ல இருந்து இறங்குறப்போ பின்னாடி ஒரு புக் இருக்கிறத கவனிக்கிறாரு அஸ்ரஃபேல். அது என்னோட புக் இல்லைங்கிறான் க்ரௌலி. கார்ல இடிச்ச அந்த பொண்ணோட தான் இருக்குன்னு அஸ்ரஃபேல் சொல்ல என்னால எல்லாம் அதை திருப்பி போய் கொடுக்க முடியாது, வேணும்னா நீயே போய் கொடுத்துக்கோங்கிறான் க்ரௌலி. அந்த புக்கை எடுத்து பாக்குற அஸ்ரஃபேல் அது சூனியக்காரி ஆக்னஸ் எழுதின தீர்க்க தரிசன புக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப பதட்டமா நான் கிளம்புறேன்னு க்ரௌலி கிட்ட சொல்லிட்டு வேகமா போறாரு. அவரு ரொம்ப பதட்டமா போறத கவனிக்கிற க்ரௌலி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்னும் இல்ல நீ கிளம்புன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு அஸ்ரஃபேல். ரொம்ப நாளா பலர் அந்த புத்தகத்தை பத்தி சொல்றத மட்டுமே கேள்விப்பட்டிருக்கிற அஸ்ரஃபேல் இப்போ அந்த புத்தகம் தன்கிட்ட இருக்கிறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த புக்கை படிக்கலாம்னு ஓபன் பண்ணி கண்ணை மூடிட்டு ஒரு பக்கத்தை எடுக்கிறாரு. அந்த பேஜ்ல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு புக் ஸ்டோர்ல இருந்து ஒரு தேவதை இந்த புத்தகத்தை படிக்கும் போது நாம இந்த உலகத்தோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்கோம், நான் சொல்றதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ, உங்களோட காஃபில இருக்கிற சூடு குறைஞ்சிருச்சுன்னு எழுதியிருக்கு. அதை படிக்கிற அஸ்ரஃபேல் அவரோட காஃபிலையும் சூடு குறைஞ்சிருக்கிறத கவனிச்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. அப்பதான் அவருக்கு தன்னை பத்தி தான் இந்த புத்தகத்துல எழுதி இருக்குன்னு புரியுது. உடனே அந்த புத்தகத்தை முழுசா படிக்கிறாரு. அதுக்குள்ள அடுத்த நாள் விடிஞ்சிருது. அப்போ க்ரௌலி கால் பண்ணி அந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்க தெரிஞ்சதா சொல்றேன்னு சொல்லி வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ சாத்தான் குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்பு அந்த புத்தகத்துல இருக்கிறத பார்த்துட்டு அது சம்பந்தமான வேற ஒரு புக் எடுத்து பாக்குறாரு. அதுல நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும்னு இருக்க இவ்வளவு சுலபமா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ஃபீல்டோட ஏரியா கூட போட்டுட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. அந்த பக்கம் போனை எடுக்கிறவரு ஆடமோட அப்பா. அப்போ இவரோட கணிப்பு சரியா இருக்கு. அப்போ ஆடம் வெளியே இருந்து அவனோட அப்பாவை கூப்பிட்டு இங்க பாருங்க இந்த நாய்க்குட்டி பின்காலால நடக்குதுங்கிறான். அவன் சொல்றது போன் வழியா அஸ்ரஃபேலுக்கும் கேக்குது. அதே நிகழ்வு அந்த புத்தகத்திலயும் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் தான் சாத்தானோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதிர்ச்சியில சாரி ரைட் நம்பர்னு சொல்லி போனையும் வச்சிடறாரு. ஆடம் தான் உண்மையான சாத்தானோட குழந்தைன்னு அஸ்ரஃபேல் கண்டுபிடிக்கிறதோட செகண்ட் எபிசோட் முடிஞ்சது. அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் எப்படி 60 நூற்றாண்டுகளா நண்பர்களா இருக்காங்கிறதுல இருந்து தேர்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. 6000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிமு 4004ல ஈடன் தோட்டத்தோட கிழக்கு வாசலை பாதுகாக்கிற பொறுப்பை அஸ்ரஃபேல் கிட்ட கொடுத்திருக்காரு கடவுள். அவர்கிட்ட ஒரு நெருப்பு வாளையும் கொடுக்கறாங்க. ஆதாமும் ஏவாளும் அந்த ஈடன் தோட்டத்தை விட்டு வெளியேறும் போது அவங்களோட பாதுகாப்புக்காக அந்த நெருப்பு வாளை அவங்களுக்கு கொடுத்துறாரு அஸ்ரஃபேல். கிழக்கு வாசலை பாதுகாத்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் கடவுள் அஸ்ரஃபேல் கிட்ட அந்த நெருப்பு வாள் எங்கன்னு கேக்குறாரு. அஸ்ரஃபேல் என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சு எனக்கு தான் ஞாபகம் மறதியாச்சு, இங்கதான் எங்கேயாச்சும் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கடவுள் போயிடுறாரு. அந்த சம்பவம் நடந்த 1000 வருஷம் கழிச்சு மெசபடோமியால அஸ்ரஃபேலை சந்திக்கிறான் க்ரௌலி. நீ ஆதாமுக்கு கொடுத்த நெருப்பு வாளை பத்தி உங்ககிட்ட யாரும் கேட்கலையான்னு க்ரௌலி கேட்க 1000 வருஷம் முன்னாடி கடவுள் கேட்டாரு, அதுக்கப்புறம் வேற யாரும் கேட்கலங்கிறாரு அஸ்ரஃபேல். எதுக்காக பெரிய படகு உருவாக்கி அதுல எல்லா மிருகங்களையும் ஏத்திட்டு இருக்காங்கன்னு க்ரௌலி கேட்க எனக்கு தெரிஞ்சு கடவுள் ரொம்ப கோபமா இருக்காரு, அவரு சூறாவளியை வச்சு மனிதர்களை அழிக்க போறாரு
போறாருன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். எல்லாரையுமா அப்படின்னு க்ரௌலி கேட்க, எல்லாத்தையும் இல்ல, இங்க இருக்கிறவங்கள மட்டும் அழிக்க போறாருங்கிறாரு அஸ்ரஃபேல். எல்லா மக்களும் மூழ்க போறாங்களான்னு க்ரௌலி அதிர்ச்சியோட கேட்க, ஆமாங்கிறாரு அஸ்ரஃபேல். குழந்தைகளை எல்லாம் கொல்லக்கூடாது, அதெல்லாம் எங்க ஆளுங்க பண்ற வேலையாச்சுன்னு க்ரௌலி சொல்ல, அதுக்கப்புறம் கடவுள் ஒரு புது விஷயத்தை உருவாக்க போறாருன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். இதை கேட்டு கடவுள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு க்ரௌலி சொல்ல, கடவுளை யாராலையும் கணிக்க முடியாது, கடவுளோட திட்டம் அப்படின்னு அஸ்ரஃபேல் ஆரம்பிக்கும் போதே விவரிக்க முடியாதுன்னு தானே சொல்ல போறேன்னு க்ரௌலி கேட்கிறான். அஸ்ரஃபேலும் ஆமாங்கிறாரு. அந்த சமயத்துல மழையும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கிபி 33ல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிற இடத்துல அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் இருக்காங்க. அவரை பார்த்து பரிதாபப்படுறான் க்ரௌலி. எல்லாரும் அவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு க்ரௌலி கேட்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பை காட்ட சொன்னாரு அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. இது போதுமே அப்படின்னு க்ரௌலி சொல்றான். அடுத்த 500 வருஷம் கழிச்சு கிபி 537ல அஸ்ரஃபேல் ஒரு பனி பிரதேசத்துல பிளாக் நைட்டை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு வராரு. அங்க வர ஒருத்தங்கிட்ட பிளாக் நைட்டை பார்க்கணுங்கிறாரு. என்ன தேடி வந்த நீ ஒரு முட்டாள், உன்னோட மரணத்தை நீயே தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிளாக் நைட் வர, அந்த குரலை வச்சு நீ தான் பிளாக் நைட்டா க்ரௌலி அப்படின்னு கேட்கிறாரு அஸ்ரஃபேல். இங்க என்ன பண்ற அப்படின்னு அஸ்ரஃபேல் கேட்க, இங்க கிங் ஆர்த்தர் அமைதியா நிம்மதியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அதனால இங்க கருத்து வேறுபாடுகளை உருவாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்றான் க்ரௌலி. நீ என்ன பண்றேன்னு அஸ்ரஃபேலை பார்த்து கேட்க, இங்க நான் எல்லாத்துக்கிட்டையும் அமைதியை தூண்டணும், அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பனி பிரதேசத்துல ஒருத்தரோட வேலையை இன்னொருத்தர் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான் க்ரௌலி. ஆமா, பனி அதிகமா தான் இருக்குன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நாம 2 பேரும் வீட்லயே இருந்துகிட்டு நம்மளோட கடமையை செஞ்சுட்டதா ஹெட் ஆபீஸ்க்கு மெசேஜ் அனுப்பிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற க்ரௌலி. ஆனா அதுக்கு நான் பொய் சொல்லணுமே அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, உண்மைதான், ஆனா முடிவு ஒண்ணுதானே, நான் வெறுப்பை தூண்டுவேன், நீ அமைதியை தூண்டுவ, கடைசியில மனிதர்களுக்குள்ள மாற்றமே இருக்காது, அப்புறம் எதுக்கு நாம இங்க கஷ்டப்பட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இதுக்கு நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்மளோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டோன்னு மட்டும் சொல்லிடலாங்கிறான். அதுல ஒரு சிக்கல் இருக்கு, சொர்க்கத்துல இருந்தும் நரகத்துல இருந்தும் நாம பண்ற வேலையை கவனிப்பாங்கன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, இங்க இருந்து வர பிரச்சனையை பாக்குறதை விட அங்க அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம செஞ்ச வேலைக்கான ஆதாரம் மட்டும் போதும்னு சொல்றான் க்ரௌலி. நீ இனிமேல் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு அஸ்ரஃபேல். க்ரௌலியும் திரும்பி போறான். அடுத்து 1601ல ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட் நாடகத்தை பாக்குறதுக்காக அஸ்ரஃபேல் வந்திருக்காரு. அப்போ அங்க க்ரௌலி வரான். உனக்கு இப்போ என்ன வேணும்னு அஸ்ரஃபேல் கேட்க, எதுக்காக எனக்கு எப்பயுமே தேவை இருக்கும்னே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு க்ரௌலி சொல்ல, ஏன்னா நீ நல்லவன் இல்ல, நீ ஒரு சாத்தான் அப்படிங்கிறாரு அஸ்ரஃபேல். நீ நல்லவன் தான், நிறைய நல்ல செயல்களை செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு க்ரௌலி சொல்ல, நல்ல செயல்களை செய்யறதுக்கு எனக்கு ஓய்வே இல்லைங்கிறாரு அஸ்ரஃபேல். சொல்லிட்டு, நான் இந்த வாரம் எடின்பர்க் போகணும், அங்க ஒரு சின்ன அதிசயத்தை பண்ணணுங்கிறாரு. நானும் எடின்பர்க் தான் போக போறேன், அங்க ஒரு தலைவருக்கு கால்நடைகளை திருடுற ஆசையை தூண்டணுங்கிறான் க்ரௌலி. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, என்ன புரியுதுன்னு கேட்கறான் க்ரௌலி. நம்ம 2 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் அங்க போய் 2 வேலையும் பார்த்துட்டு வரணும், அதைத்தானே சொல்ல வந்தேன்னு கேட்கிறாரு அஸ்ரஃபேல். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பல தடவை பண்ணியிருக்கோம்னு க்ரௌலி சொல்ல, அதை பத்தி சொல்லாதேன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வேலை எப்படி நடந்ததுங்கிறது கவலை இல்ல, வேலை நடந்துச்சாங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு க்ரௌலி சொல்ல, நரகத்துல இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சா உன்னை அழிச்சிருவாங்கன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு யார் போறதுன்னு பூவா தலைய போட்டு பாக்குறாங்க. அதுல அஸ்ரஃபேல் தான் அங்க போகணும்னு முடிவாகுது. கடைசியில நானே அங்க போறேன், இது என்னோட ட்ரீட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் க்ரௌலி. அடுத்து 1793ல அஸ்ரஃபேல ஒரு சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க. ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா ஒரு பெரிய கெலட்டின் பிளேட வச்சு கைதிகளோட தலைய வெட்டுறாங்க. அப்போ அடுத்து அவரை கூட்டிட்டு போறதுக்காக ஒருத்தன் உள்ள வரான். அப்போ அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டு க்ரௌலி அங்க வரான். நீ ஏன் ஒரு அதிசயத்தை பண்ணி இங்க இருந்து கிளம்பாம இருக்குன்னு க்ரௌலி கேட்க, நான் நிறைய அற்பமான அதிசயங்களை பண்ணிட்டு இருக்கிறதா போன மாசம் தான் சொர்க்கத்துல இருந்து என்னை கண்டிச்சாங்க அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றான் க்ரௌலி. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, நான் என்னோட வேலையை சிறப்பா செஞ்சிருக்கேன்னு நரகத்துல இருந்து எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு க்ரௌலி சொல்ல, அப்போ இதெல்லாம் உன்னோட சாத்தான் வேலை தானான்னு கேட்கிறார் அஸ்ரஃபேல். இத மனிதர்களே தான் சிந்திச்சாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவரோட கை விலங்க அவுத்து விடுறான். இதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும்னு அஸ்ரஃபேல் சொல்ல, அதெல்லாம் நீ சொல்லாத, என்னோட ஆளுங்களுக்கு நான் ஒரு தேவதையை காப்பாத்தினேங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சா என்னோட தலைவர் என்னை கண்டிக்கலாம் மாட்டாரு, அழிச்சிருவாருன்னு சொல்றான் க்ரௌலி. இருந்தாலும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், உனக்கு லஞ்ச் வாங்கி தருவான்னு கேட்கிறாரு. அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸையும் அவரை கூட்டிட்டு போக வந்தவனோட ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு, இதெல்லாம் அதிசயத்துக்குள்ள வராதில்லைன்னு கேட்கிறாரு. உடனே மற்ற வீரர்கள் வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க. அடுத்து 1862ல லண்டன்ல இருக்கிற ஒரு பார்க்ல அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் மீட் பண்றாங்க. அப்பதான் தெரியுது க்ரௌலி ஆரம்பத்துல ஒரு தேவதையா தான் இருந்திருக்கான். அதனாலதான் அவன் சாத்தானாவே இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குது. நாம 2 பேரும் ஒன்னாதான் ஆரம்பிச்சோம், ஆனா உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, என்னைய ஒன்னும் வெளியே அனுப்பல, நான் தெளிவில்லாம வெறித்தனமா கீழே இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணுங்கிறான். அதுக்கு அஸ்ரஃபேல் என்னன்னு கேட்க, என்னோட பாதுகாப்புக்காக எனக்கு புனித நீர் வேணும், ஒருவேளை நாம 2 பேரும் நண்பர்களா இருக்கிறது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறதுல நரகத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை அழிச்சிருவாங்க, அதனால என்னோட பாதுகாப்புக்காக அந்த புனித நீர் வேணுங்கிறா க்ரௌலி. அதுக்கு வாய்ப்பே இல்ல, அது உன்னையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாகிறதுக்காக என்னால மருந்து
கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். என்னோட பாதுகாப்புக்காக தான் கேட்கறேன்னு க்ரௌலி சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். அப்படி நான் உனக்கு புனித நீர் கொடுத்தா அது மட்டும் சொர்க்கத்துக்கு தெரிஞ்சா அதனால எனக்கு பெரிய பிரச்சனை வரும், என்னால முடியவே முடியாதுங்கிறாரு அஸ்ரஃபேல். நான் உன்னோட நண்பனை சொர்க்கத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமான்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நண்பனா அப்படின்னு கேட்கறான் க்ரௌலி. நீ அதை என்ன வேணாலும் சொல்லு, என்னால அதை பண்ண முடியாதுங்கிறாரு. எனக்கு நண்பர்களா இன்னும் நிறைய தேவதைகள் இருக்காங்க, எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னு க்ரௌலி சொல்ல, எனக்கும் வெளிப்படையா அதுவே தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு அஸ்ரஃபேல். அடுத்து 1941 இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கிறப்போ அஸ்ரஃபேல் சில புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லண்டன்ல இருக்கிற ஜெர்மன் உளவாளிகளை பாக்குறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போறாரு. அவங்களுக்கு இவர் ஒரு தேவதைன்னு தெரியாது. எங்களோட தலைவர் கிட்ட புத்தகம்லாம் இருக்குதுலன்னு அதுல ஒருத்தர் கேட்க எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அதை கொடுக்கறாரு அஸ்ரஃபேல். அதை வாங்கி செக் பண்ணி பாக்குறவரு ஆக்னஸ் எழுதின அந்த தீர்க்க தரிசன புக்கு எங்கன்னு கேட்கிறாரு. எங்க தலைவர் அந்த புத்தகம் தான் கண்டிப்பா வேணும்னு கேட்டாரு, அதுலதான் எதிர்காலத்தை துல்லியமா கணிச்சு எழுதியிருக்காங்க, அந்த புத்தகம் மட்டும் இருந்தா நாங்க கண்டிப்பா போர்ல ஜெயிச்சிரோம்னு சொல்றாரு அந்த உளவாளி. ஆனா அந்த புத்தகத்தோட எல்லா காப்பியையும் அதை வெளியிட்டவங்களே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். சரி, நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களை கொல்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொல்றதுக்காக துப்பாக்கி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி ஒரு துப்பாக்கியோட அவர் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்கள யாருன்னு கேட்க, இவங்க தான் என்னோட பாதுகாப்புக்காக இருக்கிற ரகசிய உளவாளிங்கிறாரு அஸ்ரஃபேல். இவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும், உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக எனக்கு வேலை கொடுத்தாங்க, இந்த பில்டிங்கை சுத்தி பிரிட்டிஷ் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள வர சொல்றாரு. ஆனா யாருமே வரல. உடனே அந்த லேடி கிட்ட உன்னோட ஆளுங்களை எங்கன்னு கேக்குறாரு. அப்பதான் தெரியுது அவளும் ஒரு ஜெர்மன் உளவாளி தான். பரவாயில்ல, நீ இவனை நல்லா முட்டாளாக்கி இருக்குன்னு அதுல ஒருத்தர் சொல்ல, அது எனக்கு கஷ்டமாவே இல்ல, இவனை என்னால ஈஸியா ஏமாத்த முடிஞ்சதுன்னு சொல்றான் அந்த லேடி. அப்போ க்ரௌலி பீச்ல வெறுங்காலால நடக்கிற மாதிரி சூடா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே சர்ச்சுக்குள்ள வரான். நீ இங்க என்ன பண்றேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, உன்னை காப்பாத்த தான் வந்தேன்னு சொல்றான் க்ரௌலி. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்று அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல, இன்னும் ஒரு நிமிஷத்துல ஒரு ஜெர்மன் விமானம் இந்த பில்டிங் மேலதான் குண்டு வீச போகுது அப்படின்னு க்ரௌலி சொல்ல, இன்னைக்கு நைட்டு கிழக்கு பக்கமா தான் குண்டு வீச போறோம் அப்படின்னு அந்த உளவாளி சொல்றாரு. அந்த முடிவை மாத்துறதுக்கு ஒரு சாத்தானால தான் முடியும் அப்படின்னு க்ரௌலி சொல்லிட்டு இன்னும் 30 வினாடிகள் தான் இருக்குதுன்னு சொல்றான் க்ரௌலி. உயிர் பொழைக்கணும்னா உடனே தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்றான். அந்த சமயத்துல ஒரு போர் விமானம் வர சத்தம் கேக்குது. அதுல இருந்து அந்த பில்டிங் மேல குண்டையும் வீசிடுறாங்க. அதுல அந்த 3 உளவாளிகளும் இறந்துடுறாங்க. உனக்கு ரொம்ப நல்ல மனசுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, பாயம் மூடுங்கிறான் க்ரௌலி. எல்லா புத்தகங்களும் எரிஞ்சு போச்சுன்னு அஸ்ரஃபேல் ரொம்ப கவலைப்பட, என்னோட ஒரு சின்ன அதிசயத்தை செஞ்சுன்னு சொல்லி அந்த புத்தகத்தை எல்லாம் அவர் கையில கொடுக்கறான் க்ரௌலி. இதை பார்த்து அஸ்ரஃபேல் ரொம்பவே நெகிழ்ந்து போயிடுறாரு. அடுத்து 1967 சர்ச்சில இருந்து புனித நீரை திருடுறதுக்காக மனிதர்களோட சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்கிறான் க்ரௌலி. அப்போ ஷேட்பெல்னு ஒருத்தன் அந்த பிளான்ல ஜாயின் பண்ணிக்கிறான். நிகழ்காலத்துல இந்த ஷேட்பெல் கூட தான் பல்சிஃபர் இருக்கான். பிளான்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு க்ரௌலி கேட்க, நம்ம சர்ச்ல திருட போறோம், இந்த திருட்டுல ஏதாவது சூனிய வேலை இருக்கான்னு ஷேட்பெல் கேட்கறான். இல்லைன்னு சொல்றான் க்ரௌலி. நீங்க சூனியக்காரன் இல்லையேன்னு ஷேட்பெல் மறுபடியும் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறான். க்ரௌலி நிறைய பணம் கொடுக்கறத பார்த்து ஷேட்பெல் அசந்து போறான். க்ரௌலி அங்கிருந்து வெளியே வரப்போ ஷேட்பெல் க்ரௌலியை கூப்பிட்டு, நான் விச் ஃபைண்டர் ஆர்மிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, எங்க ஆர்மி உங்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போறான். க்ரௌலி அவனோட காருக்கு வரப்போ அஸ்ரஃபேல் அந்த கார்ல உட்காந்துருக்காரு. நீ செய்ய போற காரியம் ரொம்ப மோசமானது, அந்த புனித நீர் உன்னை மொத்தமா அழிச்சிரும் அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நீ என்ன நினைக்கிறேன்னு 105 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்ட, இப்போ ஒன்னும் புதுசா சொல்ல வேணாம்னு சொல்றான் க்ரௌலி. நான் இன்னும் என்னோட மனசை மாத்திக்கல, ஆனா உன்னோட உயிரை இதுக்காக பணைய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புனித நீர் இருக்கிற பாட்டில மூடியால நல்லா க்ளோஸ் பண்ணி அவன் கையில கொடுத்துட்டு இந்த மூடியை கலட்டாம வச்சுக்கோன்னு சொல்றாரு. இது உண்மையான அவன் கேட்க, ரொம்ப புனிதமானதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். கண்டிப்பா முடியாதுன்னு சொன்னேன்னு அவன் கேட்க, அஸ்ரஃபேல் லைட்டா தலையை மட்டும் ஆட்டிட்டு பதில் பேசாம இருக்காரு. உன்னை டிராப் பண்ணட்டுமான்னு க்ரௌலி கேட்க, வேணான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வேகமா போறேன்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருந்து இறங்கி போறாரு அஸ்ரஃபேல். இப்போ கதை நிகழ்காலத்துக்கு நகருது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உலக அழிவுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. புக் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆடம் தான் சாத்தானோட குழந்தைங்கிற விஷயத்த சொர்க்கத்துல எப்படி சொல்லலாம்னு பேசி பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேட்டை நாய் சின்ன நாய்க்குட்டியா மாறினதுல இருந்து அதோட குணத்துல பெரிய வித்தியாசம் வர ஆரம்பிக்குது. பக்கத்து வீட்டுல இருக்கிற பூனையை தன்னோட வழக்கமான வசியத்தால கட்டுப்படுத்த முயற்சி பண்ணும்போது அது முடியாம போகுது. ஆடமும் அந்த நாய்க்குட்டியும் அனாத்திமா வீட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அந்த புத்தகத்தை தொலைச்ச வெறுப்புல வீட்டுக்கு வெளியே இருக்கிற பூந்தொட்டியெல்லாம் கீழே போட்டு உடைச்சிட்டு இருக்கிற அனாத்திமா. அதை பார்த்து ஆடம் அவளோட பக்கத்துல போய் ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கறான். வேணான்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறான். இதுதான் உன்னோட சொந்த ஊரான்னு கேட்க, இதுதான் என்னோட உலகங்கிறான் ஆடம். அவங்க உள்ள போறப்போ அவனோட நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள போகாம வெளியே நின்று குறைச்சிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு மேல 100 ஆண்டுகள் பழமையான குதிரை லாடம் ஒண்ணு இருக்கு. அது அமானுஷ்ய சக்திகளை தடுக்கும்னு நம்பப்படுது. அந்த நாய்க்குட்டி குறைக்கிறத பார்த்து அது வேணா கார்டன்ல விளையாடட்டும்னு அனாத்திமா சொல்ல, நான் அதை நல்லா ட்ரெயின் பண்ணணும்னு அப்பா சொல்லியிருக்கிறதா சொல்லி அதை வீட்டுக்குள்ள போக சொல்றான் ஆடம். அந்த நாய்க்குட்டியும் வேகமா வீட்டுக்குள்ள ஓடுது. அப்போ அதுக்குள்ள இருக்கிற சாத்தான் குணம் இன்னும் கொஞ்சம் குறையுது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல க்ரௌலியை பார்க்க போறாரு ஷேட்பெல். கேட்ஃபீல்டுங்கிற கிராமத்துல 11 வயசான ஒரு பையனை கண்டுபிடிக்கணும், இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, உங்ககிட்ட இருக்கிற ஆட்கள்
உலகத்திலேயே சிறந்த ஆளா பார்த்து அனுப்புங்க, ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்றான் க்ரௌலி. அந்த பையன் ஒரு சூனியக்காரனான்னு ஷாட்வெல் கேட்க, இருந்தாலும் இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிக்கணும், ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்ணுன்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறான். வீட்டுக்குள்ள வர ஆடம் கிட்ட, எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே அமானுஷ்ய சக்தி இருந்துச்சு, எங்களால மனிதர்களோட ஆராவை பார்க்க முடியும்னு சொல்ற அனாத்திமா. அப்போ என்னோட ஆரா கலர் என்னன்னு ஆடம் கேட்க, அனாத்திமாவும் ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா ஆடமோட ஆராவை அவளால பார்க்க முடியல. என்னால உன்னோட ஆராவை பார்க்க முடியலன்னு அவன் சொல்ல, எல்லாத்துக்கும் ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களேன்னு ஆடம் கேட்கறான். எனக்கு அதை பத்தி தெரியல, ஆராவை பாக்குறதுங்கிறது ஒரு கலை, சயின்ஸ் இல்லைங்கிற அனாத்திமா. இன்னும் வேற எதெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரதில்லைன்னு ஆடம் கேட்க, ஹேம்பர்கர் சாப்பிடுறதுக்காக காட்டை அழிச்சிட்டு இருக்காங்க, திமிங்கலத்துக்கு பெரிய மூளை இருக்கிறதுனால காரணமே இல்லாம அதை வேட்டையாடுறாங்க, அப்புறம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் சொல்றான். நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் தான் எல்லாத்தை விட மோசமானதுன்னு ஆடம் கேட்க, ஆமான்னு சொல்ற அனாத்திமா. சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சில மேகசைன்லாம் தரா. அந்த மேகசைன்லாம் எதை பத்தினதுன்னு பார்த்தா, கடல் அரக்கன் பல ஆண்டுகளா நீருக்குள்ள மூழ்கி இருக்கிறதா சொல்லப்படுற அட்லாண்டிக் சிட்டி, அது மட்டும் இல்லாம திபெத்தியன் சீக்ரெட்ஸ். அவன் கிட்ட கொடுத்த எல்லாமே கற்பனையா எழுதப்பட்டது. ஆடம் பத்தி சொல்றதுக்காக ஹெட் ஆபீஸ்க்கு போறாரு அஸ்ரஃப். ஏதாவது பெரிய விஷயமான கேப்ரியல் கேட்க ரொம்ப தயங்கி, அது சாத்தான் குழந்தைய பத்தினதுங்கிறாரு. நமக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பையனை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அந்த பக்கம்னா எந்த பக்கம்னு கேக்குறாங்க. அஸ்ரஃபில் அதை நரகம்னு சொல்லாம கையை மட்டும் கீழே காட்டுறாரு. எல்லாமே சரியாதான் நடந்துட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்ததா கேப்ரியல் சொல்ல, அது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், உண்மையான சாத்தான் குழந்தை வேற எங்கேயாவது கூட இருக்கலாம்னு சொல்றாரு அஸ்ரஃப். எங்கேன்னு கேப்ரியல் கேட்க, அது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் அந்த பையனை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாரு. அப்படியே குழந்தை மாறி இருந்தாலும் எதுவுமே மாற போறதில்லைன்னு அவங்க சொல்ல, இப்போ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல போருக்கான அவசியம் இல்லையேன்னு அஸ்ரவேல் சொல்றாரு. நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, உலகம் தானாவே முடிவுக்கு வராதுங்கிறாரு கேப்ரியல். சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அனாத்திமா வெளியே வந்து அந்த சாத்தான் பையனை தேடிட்டு இருக்கா. எல்லாத்தோட ஆராவையும் அவளால பார்க்க முடியுது. அப்போ அவகிட்ட வர ஒரு பெரியவர் கையில மேப் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு கேக்குறாரு. நான் ஒரு டூரிஸ்ட்னு சொல்லிட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல புதுசா ஏதாவது வித்தியாசமா வந்துச்சா, அதாவது ஏதாவது ஒரு பெரிய மிருகம் மாதிரி அப்படின்னு கேக்குறான். டேட்ஃபீல்டு ஒரு அமைதியான கிராமம், உன்னோட மோசமான சிந்தனையை இங்க கொண்டு வந்து இந்த இடத்தோட அமைதியை கெடுக்கிறதா இருந்தா உடனே திரும்பி போயிருன்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அஸ்ரஃபில் போனதுக்கு அப்புறம் அவரு சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேப்ரியல் கேட்க, அவர் ஒரு தேவதை, ரொம்ப நாளா பூமியில இருக்காருன்னு அந்த லேடி சொல்ல, அவனை நான் நம்பவே இல்லைங்கிறாரு இன்னொருத்தர். ஆனா அஸ்ரஃபில் சொன்னது சிந்திக்க வேண்டிய விஷயம்னு கேப்ரியல் சொல்றாரு. ஷாட்வெல் வீட்டுல இருக்கிற பல்சிஃபர் அங்க நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கான். அஸ்ரஃபில் ஷாட்வெல்க்கு கால் பண்ணி டேட்ஃபீல்டு கிராமத்துல ஒரு பையனை கண்காணிக்கணும்னு சொல்லி ஆடமோட டீடைல்ஸை கொடுக்குறாரு. தான் ஒரு விச் ஃபைண்டர்னு சொல்லி அஸ்ரஃபில் ஷாட்வெல் ஏமாத்திட்டு இருக்க, அதை நம்பி ரொம்ப நாளா அவருக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு அஸ்ரஃபில். இவன் தான் 4 அழிவு வீரர்கள்ல 2வது ஆள் பஞ்சம். அப்போ அவனுக்கான பார்சலை டெலிவர் பண்ண டெலிவரி மேன் அங்க வராரு. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள மெஷரிங் ஸ்கேல் இருக்கு. அதை பார்த்து எனக்கான வேலை வந்துருச்சு, உடனே நான் இங்கிலாந்து போகணும், என்னோட எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். எவ்வளவு நாளுக்குன்னு அந்த லேடி கேட்க, நான் திரும்ப வர வரைக்கும் சொல்லிட்டு போறான். ஒரு கிராமத்துல வித்தியாசமான காலநிலை வந்திருக்கு, இது வரைக்கும் அங்க அப்படி நடந்ததே இல்ல, நாளைக்கு நான் வேணா அந்த கிராமத்துல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான் பல்சிஃபர். அந்த கிராமத்தோட பேரு டேட்ஃபீல்டு இல்லைன்னு ஷாட்வெல் கேட்க, உங்களுக்கு எப்படி அந்த கிராமத்தோட பேரு தெரியும்னு கேட்கறான் பல்சிஃபர். சரி நீ நாளைக்கு போய் பார்த்துட்டு வா, கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போங்கிறாரு. எதுக்குன்னு பல்சிஃபர் கேட்க, உன்னோட கவசத்தை வாங்கிட்டு போங்கிறாரு ஷாட்வெல். க்ரௌலி அஸ்ரஃபேலுக்கு கால் பண்ணி அவரை பார்க்கணுங்கிறான். ஆராவை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு ஆடம் ஆர்த்தர் கிட்ட கேட்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைங்கிறாரு ஆர்த்தர். அதெல்லாம் கதை இல்ல, அப்படி இருந்தா அதையா மேகசைன்ல எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு திபெத்தோட ஹிடன் டனல்ஸ்ல இருந்து சிலர் நாம என்ன பண்றோம்னு கவனிக்கிறதா சொல்றான். அவன் அப்படி வித்தியாசமா பேசுறத பார்த்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஆர்த்தரும் அவரோட வைஃபும். அவங்க ஒரு மாதிரி பாக்குறத கவனிச்சுட்டு, நான் சீக்கிரமா தூங்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறான் ஆடம். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவனோட அம்மா கேட்க, எதுவும் இருக்காதுங்கிறாரு அவனோட அப்பா. க்ரௌலி அஸ்ரஃபேல் கிட்ட அந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்னு கேட்க, அவரும் இல்லைங்கிறாரு. என்னோட ஏஜென்ட்ஸ் எப்படியும் அந்த பையனை கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் அந்த பையனை அழிக்கணும், என்னால குழந்தைங்களை கொல்ல முடியாது, அதனால நீ தான் அதை பண்ணணுங்கிறான் க்ரௌலி. அதுக்கு அஸ்ரஃபேல், நீ தான் சாத்தான், நான் நல்லவன், நான் குழந்தைங்களை கொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாரு. அவன் திரும்பியும் கேட்க, என்னால கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு அஸ்ரஃபேல். நான் ஏன் இன்னும் உன் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு க்ரௌலி அங்கிருந்து கிளம்புறான். நீ போக முடியாது, நீ போக இடமே இல்லை அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசுங்கிறான் க்ரௌலி. நாளைக்கு இந்த உலகம் அழிஞ்சாலும் 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போயிடலாங்கிறான். ஒன்னா போக போறோமா அப்படின்னு அஸ்ரஃபேல் கேட்க, நல்லா யோசிச்சு பாரு, நாம 6000 வருஷங்களா நண்பர்களா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நாம ஒன்னும் நண்பர்கள் இல்ல, நான் ஒரு தேவதை, நீ ஒரு சாத்தான், நம்ம 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒற்றுமை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிக்காதுங்கிறாரு அஸ்ரஃபேல். அப்படிலாம் இல்ல, உனக்கு என்னை பிடிக்கும்னு க்ரௌலி சொல்ல, ஒருவேளை அந்த சாத்தான் பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலும் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன், நாம 2 பேரும் எதிர் பக்கம் இருக்கோம் அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, நாம நம்ம பக்கம் இருக்கோம்னு க்ரௌலி சொல்ல, நம்ம பக்கம்னுலாம் எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்ல, அப்படியா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் க்ரௌலி. அன்னைக்கு நைட் ஆடம் நியூக்ளியர் ஃப்ரீ எர்த் பத்தி மேகசைன்ல படிச்சுட்டு தூங்குறான். அவன் தூங்கிட்டு
தூங்கிட்டு இருக்கிறப்போ உன்னால முடியும், உன்னால மாத்த முடியும், ட்ரை பண்ணு அப்படின்னு ஒரு அசரீரி கேக்குது. அப்போ அங்க இருக்கிற ஒரு நியூக்ளியர் ஸ்டேஷன்ல வார்னிங் அலாரம் அடிக்குது. 240 மெகாவாட்ஸ் பவர் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கிறதா இண்டிகேட்டர் காட்டுது. ஆனா அங்க இருக்கிறவங்க அதை உருவாக்கல. அவங்க ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நியூக்ளியர் ரியாக்டர் இல்லாத ஒரு பெரிய ரூம் இருக்கு. அதுக்குள்ள ஆடமோட பெட்ல இருந்த அந்த சின்ன சாக்லேட் மட்டும் ஒண்ணு இருக்கு. இந்த பக்கம் ஆடம் தூங்கிட்டு இருக்கிறப்போ எல்லாத்தையும் முடிச்சிருன்னு அந்த அசரீரி சொல்லிக்கிட்டே இருக்கு. கடல்ல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கடலுக்கு நடுவுல ஒரு நகரம் உருவான மாதிரி இருக்குது. அந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பழங்கால மக்கள் மாதிரி இருக்காங்க. அந்த நகரம் தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்ல மூழ்கினதா நம்பப்பட்ட அட்லாண்டிஸ் நகரம். திடீர்னு ஒரு நகரம் எப்படி கடலுக்கு நடுவுல வந்துச்சுன்னு அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஆடம் தூங்கிட்டு இருக்கிறப்போ இது உன்னால முடியும், அதை நிஜமாக்கணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடம் உண்மைன்னு நினைக்கிறது எல்லாமே நிஜத்துல நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நடந்ததுதான் நியூக்ளியர் ஸ்டேஷன்ல ரியாக்டர் இல்லாம மின்சாரம் உருவானது. இப்போ கடலுக்கு நடுவுல திடீர்னு அட்லாண்டிஸ் நகரம் உருவானதெல்லாம். உலக அழிவுக்கு நேரம் நெருங்கிட்டு வரப்போ ஆடம் கொஞ்சம் கொஞ்சமா சாத்தானா மாறிக்கிட்டு வரான். அடுத்த நாள் ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ரெகுலரா விளையாடுற இடத்துக்கு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏலியன்ஸை பத்தி பேசிட்டு வராங்க. அப்போ ஆடம் ஏலியன்ஸ் உலக அமைதியை பத்தியும் யூனிவர்சல் ஒற்றுமை பத்தியும் கொடுக்கிற மெசேஜ கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறதா சொல்றான். அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் ரியாக்டர் பத்தியும் திபெத்ல இருந்து சுரங்கம் வழியா நாம பேசுறதெல்லாம் கண்காணிக்கிற மக்களை பத்தியும் மறைக்கிறதாவும் சொல்றான். இது எல்லாமே அவன் மேகசைன்ல படிச்சது. அதுல படிச்சது எல்லாமே உண்மைன்னு நம்புறான். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு தோணலன்னு அவனோட ஃப்ரெண்டு பெப்பர் சொல்ல, இன்டர்நெட்ல இருக்கிறதுல நம்ப முடியாது, மேகசைன்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா தான் இருக்கும், அட்லாண்டிஸ் சிட்டி மாதிரியேங்கிறான் ஆடம். அட்லாண்டிஸ் சிட்டி உண்மைன்னு எனக்கு தோணலன்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, அது நிஜம்தான், அது கடலுக்குள்ள இருக்கு, அங்க மக்கள்லாம் வாழ்றாங்கன்னு சொல்றான் ஆடம். அதை நீ நம்புறியான்னு பெப்பர் கேட்க, நான் சொல்றது உண்மைதாங்கிறான் ஆடம். அவன் அப்படி சொல்றதை கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட வினோதமா பாக்குறாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை உலகத்தோட கடைசி நாள், உலகம் அழிய போற நாள். தேவதைகளின் தலைவர் கேப்ரியல் பார்க்ல பாக்குற அஸ்ரஃபேல் இன்னைக்கு ஈவினிங் உலக அழிவு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஆமா நினைச்ச மாதிரியே சரியான நேரத்துல தான் வருதுங்கிறாரு கேப்ரியல். நான் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, கண்டிப்பா பண்ணலாம், நம்ம போர்ல சண்டை போட்டு ஜெயிக்கலாங்கிறாரு கேப்ரியல். போருக்கு போகணும்னு அவசியமே இல்லையேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, கண்டிப்பா போயே ஆகணும், சண்டை போடாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு வந்துரு, போருக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு போறாரு. என்னால சண்டைலாம் போட முடியாதுன்னு அஸ்ரஃபேல் அவருக்குள்ளவே சொல்லிட்டு இருக்கிறப்பவே போனவர் உடனே திரும்பி வந்து, ரெக்கார்ட்ஸ் படி உங்ககிட்ட ஒரு நெருப்பு வாள் இருக்கணும், அது பத்திரமா இருக்குதுலன்னு கேக்குறாரு. அஸ்ரஃபேலும் அது பத்திரமா தான் இருக்குதுன்னு போய் சொல்லி சமாளிக்கிறாரு. தேவதைகளோட ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற கேப்ரியலுக்கு அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்றதா நியூஸ் வருது. உடனே அவங்க சாத்தான்களோட ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணி அஸ்ரஃபேல் அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரான்னு கேக்குறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்ல, அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் பூமியில ஒன்னா சந்திச்சு பேசுறத சொல்லி க்ரௌலியை கண்காணிக்க சொல்றாங்க. க்ரௌலி ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு அந்த சாத்தானுக்கும் சந்தேகம் வருது. மூன்றாவது அழிவு வீரனுக்கான பார்சலை டெலிவர் பண்றதுக்காக அந்த டெலிவரி மேன் ஒரு நதி பக்கமா வராரு. அந்த நதியை பாக்குறதுக்கே பயங்கரமா மாசடைஞ்சு காணப்படுது. இவதான் அந்த மூணாவது ஆள். சுற்றுச்சூழல் மாசுபாடு. அந்த பார்சலை டெலிவரி பண்ணிட்டு அவரோட வேனுக்கு வர அந்த டெலிவரி மேன் ஒரு லெட்டர் இருக்கிறத பார்த்து அதை பிரிச்சு பாக்குறாரு. அதை பிரிச்சு பார்த்த உடனே அவரோட முகம் மாறுது. அவரோட வைஃப்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வேன்ல இருந்து இறங்கி ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு வண்டி எதுவும் வரலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்றாரு. அப்போ ஒரு வேன் வேகமா வந்து அவர் இடிச்சிட்டு போகுது. இடிச்சே கொண்டிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவர் பக்கத்துல அவரோட இறந்த உடல் இருக்கு. பக்கத்திலேயே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்னு அந்த டெலிவரி மேன் சொல்லிட்டு, வந்து பாருங்க அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கிறதா சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேக்குறாரு. போர், பஞ்சம், மாசுபாடு, மரணம், நாங்க 4 பேரும் இன்னைக்கு ஒன்னா போக போறோம், நீ இன்னைக்கு சாகிறதா நினைக்க வேணாம், இந்த உலகம் அழிய போகுது, எல்லாத்துக்கும் முன்னாடி நீ சீக்கிரமா போறதா நினைச்சுக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த டெலிவரி மேன் காத்தோட கலந்துடுறாரு. இவன் தான் அந்த 4 அழிவு வீரர்களையும் 4வது ஆள் மரணம். மத்த 3 பேர்த்துக்கும் இவன் தான் தலைவன். அனாத்திமா வீட்டுக்கு வர ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும், நாங்க இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், வேற மேகசைன் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறான். கேட்ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஷாட்வெல் வந்து பாக்குறான் பல்சிஃபர். அவன் கிட்ட ஒரு கோட்டும் சில பொருட்களும் தந்து ஆடம போய் கண்காணிக்க சொல்றாரு ஷாட்வெல். அவன் போயிட்டு இருக்கிறப்போ ரோட்டுக்கு அடியில இருக்கிற டனலுக்குள்ள யாரோ சில பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா திபெத் மக்கள், அதாவது திபெத்தியன்ஸ். நாம என்ன பண்றோங்கிற விஷயத்தெல்லாம் சுரங்கத்தில இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆடம் நம்புறது உண்மையிலேயே நடக்குது. அப்போ ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அங்க வரதை பார்த்து காரை நிறுத்துறான். அதுல இருந்து 2 ஏலியன் இறங்கி அவன் காருக்கு பக்கத்துல வராங்க. வந்து இந்த உலகம் ரொம்ப காலமா இருக்கான்னு கேட்க
பல லட்சம் ஆண்டுகளா இந்த உலகம் இருக்குங்கிறான் பல்சிஃபர். ஆசிட் ரெயின் வர அளவுக்கு உங்களோட உலகத்தை பாழாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுது அந்த ஏலியன். அந்த மெசேஜ் என்னன்னா, உலகளாவிய அமைதி, பிரபஞ்ச நல்லிணக்கம். இந்த மெசேஜ் எல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லுது அந்த ஏலியன். அதை கேட்டு நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றான் பல்சிஃபர். இந்த மெசேஜை நாங்க எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதான்னு அந்த ஏலியன் கேட்க, ஒருவேளை எங்களை எல்லாம் பயமுறுத்துறதுக்காக இருக்கலாம்னு பல்சிஃபர் சொல்லிட்டு இருக்கும் போதே எங்களுக்கும் தெரியலங்கிறது அந்த ஏலியன். ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் ஆடம் அவனோட மனசுல ஏலியன்லாம் பிரபஞ்ச நல்லிணக்கத்துக்காக நமக்கு தூது விடுறாங்க, ஆனா நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் நமக்கு தெரியாம மறைக்குது அப்படின்னு ஆடம் உண்மைன்னு நம்புறதுதான். அவனாலதான் இதெல்லாம் நடக்குது. உடனே பல்சிஃபர் ஷேட்வெல்க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றான். நீ ஒரு விச் ஃபைண்டர், ஏலியன் ஃபைண்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆடம கண்காணிக்க சொல்றாரு ஷேட்வெல். ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் திமிங்கலத்தை பத்தி பேசிட்டு வராங்க. திமிங்கலத்தோட மூளை ரொம்ப பெருசு, அது ரொம்ப புத்திசாலி, ஆனா அதை இப்ப எல்லாரும் வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்காங்கன்னு பேசிக்கிட்டே வராங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்போ நாம எல்லா திமிங்கலத்தையும் காப்பாத்தலாங்கிறான் ஆடம். அந்த சமயத்துல ஆழ்கடல் பகுதியில ஒரு ஆராய்ச்சி கப்பல் ஒரு வாரத்துல எத்தனை திமிங்கலத்தை பிடிக்க முடியுங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆடம் மேகசின்ல படிச்ச அந்த கடல் அரக்கன் கடலுக்குள்ள இருந்து வந்து அந்த கப்பலை தாக்குறான். அந்த கப்பலை மட்டும் இல்லாம திமிங்கலத்தை வேட்டையாடுற எல்லா கப்பலையும் தாக்குறான். இந்த நியூஸை டிவில பாக்குற ஆடமோட அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அதுக்கு முத நாள் தான் இதெல்லாம் உண்மை இல்ல, கற்பனையானதுன்னு ஆடம் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அது இப்போ உண்மையிலேயே நடக்குது. ஏன்னா ஆடம் அதெல்லாம் உண்மைன்னு நம்புறான். க்ரௌலி ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவனை நாம கண்காணிக்கணும், அவன் நல்லது எதுவும் செய்யாம பாத்துக்கணும்னு ரெண்டு சாத்தான்கள் பேசிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை கவனிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. எனாத்திமா அவளோட வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை ரெடியா எடுத்து வச்சிருக்கா. 12:05க்கு ஒரு விச் ஃபைண்டர் அங்க வருவான்னு அவளோட போன்ல ஒரு ரிமைண்டர் அலர்ட் காட்டுது. அப்போ பல்சிஃபர் அவனோட கார்ல வந்துட்டு இருக்கிற வழியில திபெத்தியன்ஸ் அடியில இருந்து சுரங்க தோண்டி மேல எட்டி பாக்குறாங்க. ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட கார் அந்த திபெத்தியன்ஸ் மேல மோதி கவுந்துருது. அந்த சத்தம் கேட்டு ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பல்சிஃபரை வந்து தூக்குறாங்க. ஆனா அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ ஆடம் அந்த திபெத்தியன்ஸை பார்க்க அவங்க கீழே போயிடுறாங்க. அனாத்திமா அந்த விச் ஃபைண்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பல்சிஃபரை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு வரான் ஆடம். இவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஆடம் சொல்ல, எனக்கு தெரியும், இவரை உள்ள படுக்க வைங்கன்னு சொல்ற அனாத்திமா. உலக அழிவுக்கு இன்னும் 5 மணி நேரம் 48 நிமிஷம் தான் இருக்கு, நீங்க அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்களான்னு அந்த சின்ன பொண்ணு பெப்பர் கேட்க, அனாத்திமாவும் ஆமான்னு சொல்லிட்டு அவர் வராம இருந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அவர் வந்தனால எல்லாமே உண்மையாயிருச்சுங்கிறா. அப்போ பெரிய மிருகம் இருக்கிறதும் உண்மைதாங்கிறா. ஆடம் அவளோட வீட்டு செவுத்துல ஒட்டி இருக்கிற ஒரு சாத்தனோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் தூங்குறப்ப கேட்ட குரல் மறுபடியும் அவனுக்கு கேக்குது. அதை செய்யணும், அதை நிஜமாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நாங்க கிளம்புறோம்னு அனாத்திமா கிட்ட சொல்லிட்டு நீ வரலையான்னு ஆடமை பார்த்து கேட்கறா பெப்பர். நீங்க போலான்னு நான் இன்னும் சொல்லவே இல்லையேன்னு ஆடம் கோவமா சொல்லிட்டு லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாங்கிறான். ஆடம் ரொம்ப மாறிட்டான்னு அவங்கள ஒருத்தன் சொல்லிக்கிட்டே போக, அப்படிலாம் தப்பா பேசாத, நம்ம எல்லாத்துலயுமே பெஸ்ட் அவன் தான், அவன் தான் நமக்கு எல்லா புது விளையாட்டையும் சொல்லி கொடுப்பாங்கிறா பெப்பர். ஆனா அவன் கொஞ்சம் மாறிட்டதா தெரியுது. உண்மையை சொல்ல போனா நம்மள அனாத்திமா வீட்டுல இருந்து விட மாட்டானோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கப்பவே சும்மா வளராதங்கிறா பெப்பர். அப்போ ஆடம் அவனோட நாய்க்குட்டியோட அங்க நின்றுட்டு இருக்கான். இதுதான் ஆர்மைகடன் ஆரம்பிக்கிற இடம், அதாவது உலக அழிவு ஆரம்பிக்கிற இடம். இந்த இடத்துக்கு தான் அந்த 4 அழிவு வீரர்களும் சாத்தானோட பையனும் அவன் கூட இருக்கிற நாய்க்குட்டியும் வருவாங்கன்னு சாத்தான்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு ஆர்கியாலஜி பிளேஸ். அந்த பிளேஸை விசிட் பண்றதுக்காக வார்லாக்கோட பேரண்ட்ஸ் அவனை கூட்டிட்டு வராங்க. வார்லாக்கோட அப்பா யுஎஸ் அம்பாசிடர்னால பாதுகாப்புக்கு நிறைய வீரர்கள் வந்திருக்காங்க. சாத்தான்களும் அவங்களோட வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வர ஒருத்தர் இவருதான் இங்க இருக்கிற லோக்கல் கைட் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தானை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அந்த சாத்தானோட பேரு ஹஸ்டர். அவன் வார்லாக் பக்கத்துல போய் அந்த நாய்க்குட்டி எங்கன்னு தேடுறான். அந்த சமயத்துல வார்லாக்கோட அப்பா அவங்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே வர அந்த நாய்க்குட்டியை காணாங்கிற கோபத்துல அவரை வாய மூடுன்னு கத்திட்டு நாய்க்குட்டி எங்கன்னு கேக்குறான். வார்லாக் கிட்ட வந்து உனக்கு ஏதாவது குரல் கேக்குதா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறான். எந்த குரலும் கேட்கலையே நாம சொல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு, க்ரௌலி ஏதோ பண்ணியிருக்கான், குழந்தை மாறி இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு க்ரௌலி மேல பயங்கர கோபமா இருக்கான். அந்த சமயத்துல க்ரௌலி ஒரு தியேட்டர்ல கார்ட்டூன் படம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ கார்ட்டூன் கேரக்டர் வழியா பேசுற அந்த சாத்தான் ஹஸ்டர், வார்லாக் கூட நாய்க்குட்டி இல்ல, அவனுக்கு போற பத்தி எதுவுமே தெரியல, அவன் நம்ம தலைவரோட பையனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அழிக்காம விட மாட்டோம், அங்கேயே இரு, உன்னை கூட்டிட்டு போக நாங்க வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டூன் கேரக்டரை சாகடிச்சுட்டு அங்க இருந்து போறான். அனாத்திமா வீட்டுல இருக்கிற பல்சிஃபர் கிட்ட, நீ இங்க வரப்போறது எனக்கு முன்னாடியே தெரியும், ஆக்னஸ் அவங்களோட புத்தகத்துல இத பத்தி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட வம்சாவளியில வந்தவதான்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம பல்சிஃபரோட மூதாதையர்கள்ல ஒருத்தர் தான் அவங்கள எரிச்சு கொன்னதாவும் சொல்றா. இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பல்சிஃபர் கேட்க, ஆயிரக்கணக்கில் எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் மாசத்துக்கு ஒண்ணுன்னு நடக்கும், ஆனா இப்ப உலக அழிவு நெருங்கிட்டதால கொஞ்சம் அதிகமா நடக்குதுங்கிறா. உலகம் எப்போ அழிய போகுதுன்னு பல்சிஃபர் விளையாட்டா கேட்க, இன்னும் 4 மணி நேரம் 15 நிமிஷத்துல உலகம் அழிய போகுதுங்கிறா அனாத்திமா. விளையாடாத, இந்த உலகம் நிச்சயமா இன்னைக்கு அழியாதுன்னு பல்சிஃபர்
பல்சிஃபர் சொல்ல, இந்த கிராமத்துல தான் உலக அழிவு ஆரம்பிக்க போறத ஆக்னஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அதை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு அனாத்திமா சொல்ல, எதைன்னு கேக்குறான் பல்சிஃபர். சாத்தானோட குழந்தைய தான் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஒரு ஷீட்டை கொடுக்கறான். அது உலக அழிவை பத்தி ஆக்னஸ் எழுதி வச்ச குறிப்பு. அந்த புத்தகம் தொலைஞ்சு போயிருந்தாலும் அதுல இருந்து நிறைய குறிப்புகளை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கா. அதை படிச்சு பாக்குற பல்சிஃபர் அதுல ஆடம்ங்கிற வார்த்தை வரத பார்த்துட்டு, ஆடம் யங் அந்த பையனை கண்காணிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன்னு சொல்றான். சொல்லிட்டு அவனோட அட்ரஸையும் சொல்றான். இதை எப்படி நான் கவனிக்காம விட்டேன், அவன் ரொம்ப நல்ல பையன், அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்லிட்டு அவன் எப்படி இந்த உலக அழிவுக்கு காரணமா இருக்க முடியும்னு கேட்கறான். ஆடம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை அவங்க வழக்கமா விளையாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எங்களுக்கு உன்னோட வரத்துக்கு விருப்பமே இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா அவங்களோட கால்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாம ஆடம் பின்னாடியே நடந்து போகுது. அஸ்ரஃபில பாக்குறதுக்காக க்ரௌலி வந்துட்டு இருக்கிறப்போ வழியில அவர் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காத, பழையபடி நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்க்கலாங்கிறான். முடியாதுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, சாத்தான் குழந்தை மாறின விஷயம் நரகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நாம 2 பேரும் வேற ஏதாவது கிரகத்துக்கு போயிடலாம், நிறைய சின்ன கிரகங்கள் இருக்குதுங்கிறான் க்ரௌலி. நீ சொல்றதெல்லாம் நடக்காது, சரியான ஆட்களை மட்டும் நான் பார்த்துட்டா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவேன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். சரியான ஆட்கள்னு யாரும் இல்ல, கடவுள் மட்டும்தான் இருக்காரு, நம்ம யார் கூடயும் அவர் பேசவும் இல்லைங்கிறான் க்ரௌலி. அப்பதான் அஸ்ரஃபேலுக்கும் கடவுள்கிட்டயே நேரடியா பேசலாங்கிற எண்ணம் வந்து, நான் கடவுள்கிட்ட பேச போறேன், அதுக்கப்புறம் அவரே இதை சரி பண்ணிடுவாருங்கிறாரு. அது நிச்சயம் நடக்காது, நீ ஒரு புத்திசாலி, நீ எப்படி இவ்வளவு முட்டாள்தனமா யோசிக்கிற அப்படின்னு க்ரௌலி சொல்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு அஸ்ரஃபேல். அதை கேட்டு க்ரௌலி அங்கிருந்து கிளம்பி, நான் வேற கிரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அவன் போறத வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காரு அஸ்ரஃபேல். வீட்டுக்கு வர க்ரௌலி அஸ்ரஃபேல் கொடுத்த புனித நீரை ஒரு பக்கெட்ல ஊத்துறான். அந்த சமயத்துல சாத்தான்களும் அவனோட வீட்டு காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து க்ரௌலியை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. க்ரௌலி அந்த புனித நீர் இருக்கிற பக்கெட்டை எடுத்துட்டு போய் டோரை லைட்டா ஓபன் பண்ணி அது மேல வைக்கிறான். அவங்க பக்கத்துல வந்ததுமே உள்ள வாங்கன்னு க்ரௌலி சொல்ல, அதுல ஒருத்தன் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அப்போ பக்கெட்ல இருக்கிற புனித நீர் கொட்டி அவன் முழுசா எரிஞ்சு போயிடுறான். ஆனா இன்னொருத்தன் அவன் மேல புனித நீர் படாம தப்பிச்சிடுறான். அவன் உள்ள வந்து, உன் கையில எப்படி புனித நீர் கிடைச்சது, அவன் தான் உன்னை எதுவுமே பண்ணலையே, எதுக்காக இப்படி பண்ணுனேன்னு கேக்குறான். உடனே க்ரௌலி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து இதுக்குள்ள புனித நீர் இருக்குன்னு சொல்லி அவன் முன்னாடி நீட்டுறான். ஆனா அதுல இருக்கிறது புனித நீர் இல்ல, இதுல இருந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ணா அவன மாதிரியே நீயும் மாறிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ அந்த பாட்டில்ல இருந்து ஒரு சொட்டு நீர் க்ரௌலி கையில சிந்த அவனுக்கு ஒன்னும் ஆகாததை கவனிச்சுட்டு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற பவரால அந்த பாட்டில உடைச்சிடுறான். அப்போ அஸ்ரஃபேல் க்ரௌலிக்கு கால் பண்ணி ஆடம் பத்தி சொல்ல ட்ரை பண்றாரு. அப்போ க்ரௌலி போனை எடுத்து, இப்போ டைம் சரியில்லை, பழைய நண்பர் இங்க இருக்காரு, அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். போனை வச்சுட்டு, நாங்க வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்ட, நீ இப்போ பெரிய ஆளுங்களோட மோதலான்னு க்ரௌலி சொல்ல, நீ என்ன பைத்தியமாங்கிறான் அந்த சாத்தான். நீ என்ன இப்ப நம்பணும்னு அவசியம் இல்ல, நாம வேணா நேரடியா டார்க் கவுன்சில் கூடயே பேசலாம், அவங்களே உன்னை கன்வின்ஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு கால் பண்றான். நீ டார்க் கவுன்சிலுக்கு ஃபோன் பண்றேன்னு அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமான்னு சொல்லிட்டு அந்த போனுக்குள்ள போய் மறைஞ்சிடறான் க்ரௌலி. சாத்தானும் அவன் பின்னாடியே போறான். அந்த சாத்தான் க்ரௌலியை துரத்திக்கிட்டே வர க்ரௌலி அவனோட பழங்கால பதிலளிக்கும் சாதனம் வழியா வெளியே வந்து அதை ஆஃப் பண்ணிடுறான். இப்போ அந்த சாத்தான் வெளியே வர முடியாம உள்ளே மாட்டிக்கிறான். இதுக்கு 28 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது க்ரௌலி வந்து அஸ்ரஃபேலை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தேவதைகளோட ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க அஸ்ரஃபேலை வந்து பாக்குறாங்க. நீ சாத்தான்களோட சேர்ந்து தேவதைகளுக்கு துரோகம் பண்றது எங்களுக்கு தெரியும், க்ரௌலி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்காத, அவனும் சிக்கலா தான் இருக்காங்கிறாங்க. அப்போ அவங்க அஸ்ரஃபேலை தாக்க, நான் ஹையர் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி பேச போறேன்னு சொல்றாரு. உன்னோட காலை அவங்க அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறப்பவே போருக்கான முழக்கம் கேட்க, இது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போயிடுறாங்க. அவங்க போறத பார்த்து, நீங்க எல்லாம் கெட்ட தேவதைகள்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். இந்த பக்கம் ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நியூக்ளியர் பாம் பத்தி கேம் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ ஆடம் அழிவை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கான். நியூக்ளியர் பாம் வெடிச்சா மனிதர்கள் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, புதிய மனிதர்களை என்னால உருவாக்க முடியுங்கிறான் ஆடம். அவன் விசித்திரமா பேசுறத பார்த்து, எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஒருத்தன் சொல்ல, நீங்க எங்கேயும் போக கூடாது, உங்களுக்கு நான் புது அப்பா அம்மாவை உருவாக்கி தரேன்னு கோவமா கத்துறான். அப்போ பயங்கரமா மின்னல் அடிச்சு இடியும் இடிக்குது. அதை பார்த்து பயந்து, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு கத்துறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்களும் உங்களை மாதிரி தான், அவங்களே உங்களுக்கு பிடிக்குங்கிற ஆடம். அப்போ அவங்களால நகர முடியலைன்னு கத்துறாங்க. கொஞ்சம் பொறு, இதை விட இன்னும் பயங்கரமா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆடம் அந்தரத்துல மேல போறான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பயந்து போறாங்க. அனாத்திமாவும் பல்சிஃபரும் வீட்டுல இருந்து வெளியே வரப்போ வெளியே பயங்கர சூறாவளியோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது தெரியாம அவங்க வெளியே வந்து சூறாவளியில மாட்டிக்கிறாங்க. அந்த சூறாவளி நின்ன உடனே, இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை விட பல மடங்கு பெரிய சூறாவளி வரப்போகுதுன்னு அனாத்திமா சொல்ல, 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஷாட்வெல் வீட்டுல இருக்கிற மேப்ல டேட்ஃபீல்டு கிராமத்தை பாயிண்ட் பண்ணிருக்கிற பின் கீழே விழுது. அதை கவனிக்கிற ஷாட்வெல் அதை எடுத்து மறுபடியும் அதே இடத்துல
இடத்துல வைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து புகை வரத கவனிக்கிறாரு. அந்த ஜாஸ்மின் காட்டேஜுங்கிறது தான் அனாத்திமா தங்கி இருக்கிற வீடு. அங்கதான் பல்சிஃபரும் இருக்கான். அவன் சின்ன பையன், அவனுக்கு விச்சஸ் பத்தி எதுவுமே தெரியாது. அவனை நான் தனியா அனுப்பி இருக்க கூடாது, நானும் அவன் கூட போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கிட்ட உடனே போகணும்னு சொல்றாரு. டான்ஃபீல்டுக்கு போறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு அந்த லேடி சொல்ல, என்னோட பஸ் பாஸை வச்சு அந்த ட்ரெயின்ல போக முடியாது, ட்ரெயின்ல போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. உடனே அந்த பக்கத்து வீட்டு லேடி அவங்க கிட்ட இருக்கிற காசை கொடுக்குறாங்க. உன்னோட காசு எனக்கு வேணான்னு ஷாட்வெல் சொல்ல, அப்போ அந்த மேப்லயே தீப்பிடிச்சு எரியுது. என்னோட பணம் வேணானா உங்களோட நண்பர்கள் கிட்ட கேட்டு வாங்குங்கன்னு அந்த லேடி சொல்ல, க்ரௌலி கண்டிப்பா அட்வான்ஸ் தர மாட்டாரு, புக் ஸ்டோர்ல இருக்கிறவரை பார்த்தா ரொம்ப சாஃப்டா தெரியுது, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், அவர்கிட்ட கேக்குறேன்னு சொல்றாரு ஷாட்வெல். இந்த பக்கம் காட்டுல நாங்க வீட்டுக்கு போகணும்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, இதுதான் உங்க வீடு, நீங்க என்னோட தான் இருக்கணும், நீங்க ஸ்கூலுக்கும் போக வேண்டாம், வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்கு பிடிக்காத எதையும் செய்யவும் வேண்டாங்கிறான் ஆடம். இதையெல்லாம் நிறுத்து அப்படின்னு அவங்க கத்த, நீங்க எல்லாரும் பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாயை மூடுங்கன்னு சொல்றான். உடனே அவங்க வாயெல்லாம் க்ளோஸ் ஆயிருது. அந்த சமயத்துல அஸ்ரஃபேல் புக் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கடவுள் கூட பேச ட்ரை பண்றாரு. அப்போ ஷாட்வெல் வந்து கதவை தட்ட, கடையை மூடியாச்சுன்னு சொல்லிட்டு, இது ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் உடனடியா கடவுள் கூட பேசியே ஆகணும்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். அப்போ ஒரு வெளிச்சம் வருது. அதை பார்த்து நான் கடவுள்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. சொல்ல அஸ்ரஃபேல் ஒரு குரல் கேட்க, நான் கடவுள் கிட்ட தான் பேசுறேன்னு அஸ்ரஃபேல் கேட்கிறாரு. நான் கடவுள் இல்ல, நீ மெட்டட்ரான் கிட்ட பேசிட்டு இருக்க, என் கிட்ட பேசினா கடவுள் கிட்ட பேசுற மாதிரி தான், என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா நான் கடவுள் கூட நேரடியா பேசணும்னு அஸ்ரஃபேல் சொல்ல, என் கிட்ட சொன்னா கடவுள் கிட்ட சொன்ன மாதிரி தான் சொல்லுங்கிறாரு. அப்போ 3 தேவதைகளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை விட முக்கியமா சாத்தானோட குழந்தைய பத்தி பேசணும்னு சொல்றாரு. எனக்கு அந்த பையன் யாருன்னு தெரியும், போருக்கான அவசியம் இல்ல, நாம எல்லாத்தையும் காப்பாத்திரலாங்கிறாரு. நீ நல்ல வேலையை தான் பண்ணிருக்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு, இங்க போரை நிறுத்துறது முக்கியம் இல்ல, போரை ஜெயிக்கிறது தான் முக்கியங்கிறாரு. அதை கேட்டு அஸ்ரஃபேல் ஏமாற்றம் அடைகிறாரு. போர் தொடங்க போகுது, எங்களோட வந்துருன்னு அவரு சொல்ல, சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. உனக்காக இந்த நுழைவு வாயில திறந்தே வச்சிருக்கிறோம், சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காரு ஷாட்வெல். உடனே டோரை ஓபன் பண்ணி உள்ள போக ட்ரை பண்றாரு. அப்போ அஸ்ரஃபேல் க்ரௌலிக்கு கால் பண்றாரு. அந்த கால் பண்றப்போ தான் க்ரௌலி அந்த சாத்தான் கூட பேசிட்டு இருக்கான். க்ரௌலி அப்புறம் பேசுறேன்னு சொல்லி வைக்கிற அதே சமயத்துல ஷாட்வெல்லும் உள்ள வர சத்தம் கேட்டு அஸ்ரஃபேல் ரிசீவரை சரியா வைக்காதனால அது கீழே விழுந்துருது. உள்ள வர ஷாட்வெல், நீயும் சாத்தானோட கூட்டாளி தானா, உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேயை நான் ஓட்ட போறேன்னு அவரு சொல்ல, நீங்க அந்த வட்டத்துக்கு பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அவரை தடுக்கிறாரு அஸ்ரஃபேல். கேண்டில் கிடைக்காதனால லைட்டரை கேண்டிலா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, நீ இங்க இருந்து வெளியேறு, திரும்ப இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு கட்டளை இடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட, பின்னாடியே வந்துட்டு இருக்கிற அஸ்ரஃபேல் அவருக்கே தெரியாம அந்த வட்டத்துக்குள்ள போயிடுறாரு. உடனே அவர் அந்த நுழைவு வாயில் வழியா சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. எனக்கு இவ்வளவு சக்தி இருக்கான்னு ஷாட்வெல் பிரமிச்சு போய் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த வட்டத்தை சுத்தி வச்சிருந்த கேண்டில் கீழே விழுந்து அந்த புக் ஸ்டோரே தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. சாத்தான் கிளஸ்டரை பழங்கால போன்ல அடைச்சு வைக்கிற க்ரௌலி அஸ்ரஃபேலை பாக்கிறதுக்காக வரான். வர வழியில அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே வரான். ஆனா அவரோட போன் ரிசீவர் கீழே விழுந்தனால லைன் பிஸினே வருது. அங்க வர க்ரௌலி புக் ஸ்டோர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து உள்ள போய் அஸ்ரஃபேலை தேடுறான். அஸ்ரஃபேல் அங்க இல்லாதனால யாரோ என்னோட உயிர் நண்பனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி கதறான். ஆனா அவரு சொர்க்கத்துக்கு போனது க்ரௌலிக்கு தெரியாது. அனாத்திமா கார்ல விட்டுட்டு போன அந்த தீர்க்க தரிசன புக் அங்க எரியாம இருக்க அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறான் க்ரௌலி. ஆனா அந்த புக்கை பத்தியோ அந்த புக்ல என்ன எழுதி இருக்குதுங்கிறத பத்தியோ க்ரௌலிக்கு எதுவும் தெரியாது. காட்டுல இருக்கிற ஆடம் முழு சாத்தானாவே மாறிட்டான். இது ரொம்ப மோசமான உலகம், ஆனா நம்ம இதை சரி செஞ்சிடலாம். இனிமேல் நீங்க 3 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு தேவையே இல்ல, உங்களை விட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிட்டாங்க, கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இங்க வந்துருவாங்க, அவங்க வந்த உடனே எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோம்னு சொல்றான் ஆடம். தன்னோட சக்தியால தான் அஸ்ரஃபேல் இந்த பூமியை விட்டு போனாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஷாட்வெல் அவரோட வீட்டுக்கு வராரு. டோரை ஓபன் பண்ற பக்கத்து வீட்டு லேடி அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, இந்த விரல் இப்பதான் ஒரு பேயை இந்த உலகத்தை விட்டு ஓட்டிச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவேன்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வந்து ஒரு டீ குடிங்கன்னு சொல்லி அவர் உள்ள கூட்டிட்டு போறாங்க அந்த லேடி. உள்ள வரப்போ பல்சிஃபருக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிட்டே வராரு. அதனால அவர் அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க அந்த லேடி. இந்த நிலைமையில நீங்க அங்க போனாலும் பல்சிஃபருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. அப்பயும் அவரோட விரலை பார்த்து, நான் செஞ்சதை இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்ல, முன்ன இருந்த எல்லா விச் ஃபைண்டரையும் விட நான் தான் உயர்ந்தவன்னு சொல்லி அப்படியே தூங்கிடுறாரு. சொர்க்கத்துக்கு வர அஸ்ரஃபேல, நீ ரொம்ப லேட்டா வந்திருக்கேன்னு சொல்றாரு அவங்களோட மாஸ்டர். அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து தயாரா இருக்காங்க. நீ கிழக்கு வாசலுக்கான தேவதை தானன்னு சொல்லிட்டு அவருக்கான போர் உடைய கொடுத்து உன்னோட மொத்த படையும் உனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அஸ்ரஃபேல்ங்கிற பேரை எதுக்கோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்கேன்னு ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அவரு அந்த நெருப்பு வாழை பத்தி தான் சொல்றாருன்னு அஸ்ரஃபேல் நினைச்சுக்கிட்டு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் அவங்களுக்கு கொடுத்தேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே உனக்கு கொடுத்த சரீரம் என்னாச்சுன்னு கேக்குறாரு அவங்களோட மாஸ்டர். அந்த சரீரம் செதஞ்சிருச்சுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, வர்றது லேட்டு, நெருப்பு வாழும் இல்ல சரீரமும் இல்ல, நீலா தேவதைன்னு சொல்லிக்கிறதுக்கு லாய்க்கலேன்னு
இல்லைன்னு சொல்லி கத்துறாரு. அதை கேட்டு நானும் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு எந்த பொருளையும் சண்டை போட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உடைய கீழே வைக்கிறாரு. அதை கேட்டு எல்லா தேவதைகளும் அவரை திரும்பி பாக்குறாங்க. நீ ரொம்ப கோழையா இருக்காதுன்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு, நீ மட்டும் உடனே போருக்கு தயாராகிட்டா நீ சதைச்ச அந்த சரீரத்தை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன், அந்த நெருப்பு வாழை கூட உன்னோட சம்பளத்துல இருந்து கழிச்சுக்குவேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற அஸ்ரஃபில், நான் ஒரு முக்கியமான வேலைக்கு நடுவுல இருந்தேன், திருப்பி என்னை பூமிக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு. சரீரம் இல்லாமலாம் அப்படி திருப்பி அனுப்ப முடியாது, உன்னால எந்த சரீரத்தையும் பிடிக்கவும் முடியாதுன்னு அவர் சொல்ல, என்னாலதான முடியாது, சாத்தானால முடியுங்கிறாரு அஸ்ரஃபில். ஆனா நீ சாத்தான் இல்லைங்கிற ஞாபகத்துல வச்சுக்கங்கிறாரு அந்த மாஸ்டர். அப்போ அங்க இருக்கிற பூமி உருண்டை பக்கத்துல போற அஸ்ரஃபில் இது வழியா எப்படி போறதுன்னு கேக்குறாரு. அது பக்கத்துல போகாம பின்னாடிவான்னு அந்த மாஸ்டர் சொல்ல, போற போக்குல கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நமக்காக மட்டுமே ஒரு உலகம் இருக்கும், தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம், அது சூப்பரா இருக்கும் இல்லைன்னு கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ பதில் சொல்லுங்கன்னு சொல்றான். எங்களோட வாய் க்ளோஸ் ஆயிருக்கு, எங்களால பேச முடியாதுன்னு பெப்பர் அழுதுகிட்டே கை காட்ட, அழுகிறத நிறுத்துங்க, நாம எல்லாரும் கண்டிப்பா ஜாலியா தான் இருப்போம், இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் டேன்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சே ஆகணும், இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன்னு சொல்றான். அந்த இடத்துல போய்கிட்டே நீங்க சிரிச்சே ஆகணும்னு அவன் கத்த, அவங்க 3 பேர்த்தோட வாயும் ஓப்பன் ஆகி தானா சிரிக்குது. பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிற க்ரௌலி, நான் சாத்தான் ஆகணும்னு நினைக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு புலம்பிட்டு இருக்க, அந்த சமயத்துல இடி மின்னல் வந்து அஸ்ரஃபில் அங்க இருக்கிற மாதிரியான உணர்வு அவனுக்கு ஏற்படுது. நீ இங்க தான் இருக்கியான்னு க்ரௌலி கேட்க, எனக்கும் சரியா தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்ணினதில்ல, நான் பேசுறது உனக்கு கேக்குதாங்கிறாரு அஸ்ரஃபில். க்ரௌலியும் கேக்குதுன்னு சொல்றான். அஸ்ரஃபிலோட உடல் சிதைஞ்சிட்டதால அவர் பேசுறது க்ரௌலியால கேட்க முடியுது, ஆனா அவரை பார்க்க முடியல. நீ வேற கிரகத்துக்கு போறேன்னு சொன்னா போகலையேன்னு அஸ்ரஃபில் கேட்க, நான் என் மனசை மாத்திக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இழந்துட்டேன்னு சொல்றான் க்ரௌலி. அவன் வேற யாரையும் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு அவனோட இழப்புக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு அவரோட புக் ஷாப்ல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா அந்த புக் ஷாப் எரிஞ்சு போன விஷயத்த க்ரௌலி சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிற அஸ்ரஃபில் மொத்தமே எரிஞ்சிருச்சான்னு கேட்கிறாரு. உனக்கு என்ன புக் வேணும்னு க்ரௌலி கேட்க, அன்னைக்கு அனாத்திமா கார்ல விட்டுட்டு போன புக் வேணும்னு சொல்றாரு. உடனே அந்த புக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு க்ரௌலி சொல்ல, அந்த புக்ல எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த பையனோட பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாமே இருக்கு, நீ உடனே கிளம்பி டேட்ஃபீல்ட் ஏர்பேஸ்க்கு போகணும், அங்கதான் எல்லா விஷயமும் நடக்க போகுது, நானும் அங்கதான் வரப்போறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு சரீரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஷாட்வெல்க்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த லேடி இறந்தவங்க கூட பேச வைக்கிறதா சொல்லி மத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கும் ஒரு 3 பேர் அவங்களோட இறந்து போன ரிலேட்டிவ்ஸ் கூட பேசணும்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்னும் நீங்க ஏன் ஆரம்பிக்காம இருக்கீங்கன்னு அதுல ஒரு லேடி கேட்க, நீங்க டொனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. அஸ்ரஃபில் ஒரு சரீரத்தை தேடிட்டு இருக்க, அந்த 4 அழிவு வீரர்களும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட கடைசி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இறந்தவங்களோட பேசுறேன்னு சொல்லி அந்த லேடி ஏதோ பண்ணிட்டு இருக்க, திடீர்னு அவங்களுக்கு என்னவோ ஆகுது. இது என்னோட ஹஸ்பண்டான அங்க இருக்கிற ஒரு லேடி கேட்க, இல்ல இது ஏதோ வேற மாதிரி இருக்குதுங்கிறாங்க. அப்போ அஸ்ரஃபில் தான் அந்த லேடியோட உடம்புக்குள்ள வந்து பேசுறாரு. நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட பேசணும்னு சொல்லி அவங்க அவரோட அடையாளத்தை சொல்ல, அஸ்ரஃபிலும் நீங்க சொன்ன அடையாளத்தோட ஒரு ஆன்மா இங்க இருக்கு, அவரை கனெக்ட் பண்றேன்னு சொல்லி அந்த ஆன்மாவை பேச வைக்கிறாரு. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் சீக்கிரம் கிளம்ப சொல்லிட்டு அந்த லேடி உள்ள வராங்க. எதேச்சியா கண்ணாடியை பார்க்க அதுல அவங்களோட முகத்துக்கு பதிலா அஸ்ரஃபிலோட முகம் தெரியுது. உலக அழிவுக்கு இன்னும் 1 மணி நேரம் 43 நிமிஷம் தான் இருக்கு. ரவுலி டேட்ஃபீல்டுக்கு போற வழியில டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறான். இங்கிலாந்து வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய டிராபிக் ஜாம்னு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. M25ங்கிற ஹைவே லண்டனை சுத்தி வட்ட வடிவுல இருக்கு. அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது தன்னோட சாத்தன் வேலையால அதோட பிளானையே மாத்திருந்தான் க்ரௌலி. அன்னைக்கு அவன் பண்ணின அந்த மாற்றம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய டிராபிக் ஜாம உருவாக்கி இருக்கு. தூங்கிட்டு இருந்த ஷாட்வெல் எந்திரிச்சு வெளியே வரும்போது அவருக்கு அஸ்ரஃபிலோட குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா அஸ்ரஃபில் நடந்த எல்லாத்தையும் அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அஸ்ரஃபில் அவங்களோட உடம்புல இருந்தாலும் அந்த லேடியாலையும் பேச முடியுது. அந்த ரூம்க்கு வந்து அஸ்ரஃபில் எங்கன்னு ஷாட்வெல் கேட்க, அந்த லேடியோட உடல்ல இருந்து அஸ்ரஃபில் பேசுறாரு. நீ இங்கேயும் வந்துட்டியான்னு சொல்லிட்டு, உடனே நீ இவளோட உடம்புல இருந்து போகலைனா அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து உன்னை பொசுக்கிடுவேங்கிறாரு ஷாட்வெல். அடுத்த ஜென்மமும் அழிய போகுது, அதை பத்தி தான் அஸ்ரஃபில் சொல்லிட்டு இருந்தாருன்னு அந்த லேடி சொல்லிட்டு, நீங்க வந்து டீ குடிச்சுக்கிட்டே அவர் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. ஆடம்க்கு இப்ப அவனோட முழு சக்தியும் வந்துருச்சு. லண்டனை சுத்தி இருக்கிற அந்த M25 டிராபிக் ஜாம்ல மாட்டி இருக்கிற எல்லாரும் திடீர்னு உலகை அழிக்கும் உன்னத மிருகம் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த M25 ரோட்ல இருக்கிற எல்லா காரும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த M25 லண்டனை சூழ்ந்த ஒரு நெருப்பு வளையமா மாறிடுச்சு. இப்ப லண்டன்ல இருந்து யாரும் வெளியவும் போக முடியாது, வெளியே இருந்து யாரும் லண்டனுக்குள்ள வரவும் முடியாது. க்ரௌலியும் அதுக்கு நடுவுல தான் மாட்டிட்டு இருக்கான். இந்த பிளானை உருவாக்குனதே அவன் தான். இப்ப அவனே வெளியே போக முடியாம மாட்டிட்டு இருக்கான். கால் சென்டர்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் கால் பண்ணி கார் இன்சூரன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ 2 கால் தானா கட் ஆகி 3வது கால் க்ரௌலியோட நம்பருக்கு போகுது. அப்போ அவனோட போன்குள்ள மாட்டிருக்கிற ஹஸ்டர் தான் பேசுறான். அவன் அவளோட பேரை சொல்ல, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு என்னை விடுதலை பண்ணதுக்கு உன்னை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு அவன் சொல்ல, அவளுக்கு ஒன்னும் புரியாம போனை வச்சறேங்கிறான். அதுக்குள்ள அவன் ஸ்பீக்கர் வழியா வெளியே வந்து அவளோட உடம்புக்குள்ள வந்துடுறான். அது மட்டும்
மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாத்தையும் சாகடிச்சிடறான். இந்த பக்கம் ஷேட்வெல் கிட்ட ஆடம் பத்தி சொல்லிட்டு அந்த பையனை அழிச்சே ஆகணும், அவனை கொல்றதுக்கு நீங்க தான் சரியான ஆளுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிற ஷேட்வெல், நாங்களும் சூனியக்காரிகளை மட்டும்தான் கொல்லுவோம்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அது எனக்கு தெரியும், நீங்க எத்தனையோ சூனியக்காரிகளை அழிச்சிருப்பீங்கன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, அதெல்லாம் அந்த காலங்கிறாரு ஷேட்வெல். ஆனா இப்போ இந்த பையனை அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு கேக்குறாரு. என்னோட விரலே போதுமே அவர் சொல்ல, இதை விட பெரிய ஆயுதம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. அவர்கிட்ட ஒரு தண்டர் கன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. M25 ஃபுல்லா நெருப்பு ஜுவாலைகளால தீப்பற்றி எரிய டிராபிக்ல மாட்டி இருக்கிற க்ரௌலி அதுல இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது குறிப்பு எழுதி வச்சிருக்காங்களான்னு ஆக்னஸோட புக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த M25யோட ஃபைனல் பிளானையே க்ரௌலி தான் உருவாக்குனதால அதுல இருந்து கண்டிப்பா வெளியே போக முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஆக்னஸோட புக்ல ஏதாவது குறிப்பு இருக்கான்னு செக் பண்றான். அப்போ சாத்தான் ஹஸ்டர் அவனோட காருக்குள்ள வந்து க்ரௌலியோட கண்ணாடியை கழட்டுறான். நீ லண்டனை விட்டு தப்பிக்க முடியாது, உன்னை விட மாட்டோங்கிறான். நீ இங்க எங்க வந்த, இந்நேரம் நீ போருக்கு தயாரா வரிசையில நிக்கணுமேனு க்ரௌலி சொல்ல, நரகம் எதையும் மறக்காது, மன்னிக்கவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு, உண்மையான சாத்தான் குழந்தை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும் தானேன்னு கேக்குறான். அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா, அஸ்ரஃபேலோட ரிசீவர் கீழே விழுந்தனால அந்த கால் கட் ஆகல. அதனால அவன் போனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தப்போ அஸ்ரஃபேல் பேசின வாய்ஸ் அவனுக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்துச்சு. உண்மையான சாத்தான் பையன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சாலும் இதை தாண்டி உன்னால போக முடியாதுங்கிறான் சாத்தான் ஹஸ்டர். அதையும் பாத்துடலான்னு சொல்லிட்டு M25 நோக்கி சைட்ல காரை வேகமா ஓட்டிட்டு போறான். நீ என்ன பண்ற, உடனே காரை நிறுத்துன்னு ஹஸ்டர் கத்த, நெருப்புக்குள்ள காரை ஓட்டிட்டு போயிடறான் க்ரௌலி. இது ஒன்னும் விளையாட்டு இல்ல, இது நம்ம ரெண்டு பேரையுமே அழிச்சிருன்னு ஹஸ்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் நெருப்புல எரிஞ்சு போயிடுறான். ஆனா க்ரௌலிக்கு எதுவுமே நடக்கல. அவன் ஏன் எரியலைங்கிறது அடுத்த எபிசோட் கிளைமேக்ஸ்ல வரும். அதுதான் இந்த சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட். அப்போ நெருப்புக்கு அந்த பக்கம் 2 போலீஸ்காரங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி லண்டனுக்குள்ள இருந்து யாரும் வெளியே வர முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறப்பவே க்ரௌலி எரியற காரோட வெளியே வந்து அவங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிட்டே போறான். இந்த பக்கம் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிற ஆடம், உங்களோட வாயை கட்டினதுக்கு சாரின்னு சொல்லிட்டு என்னோட புது நண்பர்களை பார்க்க போலாம், அவங்கள உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் மேல போய் எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி கத்துறான். கீழே வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை நார்மல் நிலைக்கு கொண்டு வந்து, இப்பவும் நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாம இந்த உலகத்தையே ஆளலாம்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா கண்டங்களையும் பிரிச்சு கொடுத்து அதை அவங்க ஆளலான்னு ஆடம் சொல்ல, நாங்க உலகத்தை ஆட்சி பண்ணுனா நீ என்ன பண்ணுவேன்னு ஆடமை பார்த்து கேக்குறா பெப்பர். அவனுக்கு புரியாம என்னன்னு கேட்க, நீ எந்த இடத்துல இருக்க போறேன்னு கேக்குறா. நான் இந்த காட்டிலே தான் இருக்க போறேன்னு ஆடம் சொல்ல, நீ மட்டும் இங்க தனியா இருப்பியான்னு அவங்க திருப்பி கேட்க, எனக்கு வேற எங்கேயும் போக விருப்பம் இல்லைன்னு சொல்றான். எங்களுக்கும் இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, வேற பகுதிகளுக்கு போக எங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு பெப்பர் சொல்ல, நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும்னு சொல்றான் ஆடம். செய்யலைன்னா என்ன பண்ணுவேன்னு பெப்பர் கேட்டுட்டு, ஏற்கனவே நீ எங்களோட வாயெல்லாம் கட்டி போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னு பெப்பர் சொல்ல, அவன் பேச்ச கேட்கலைன்னா நம்மளை கொன்னாலும் கொன்றுவான்னு சொல்றான் இன்னொரு பையன். ஆமா, அவன் செஞ்சாலும் செய்வான்னு சொல்றா பெப்பர். இதை கேட்கிற ஆடம், இப்போ நீங்க ஃப்ரீஸா இல்ல, நீங்க எங்க போறதுனாலும் போகலாம், உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். உடனே அவங்க 3 பேரும் அவனுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. குட் பை சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். எங்களை ஃபாலோ பண்ணாதன்னு பெப்பர் சொல்ல, உங்களை நான் ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். எங்களுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க விருப்பமே இல்லைன்னு பெப்பர் சொல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு ஆடமும் சொல்ல, உடனே அவங்க 3 பேரும் அங்கிருந்து ஓடுறாங்க. அவங்க கூட ஆடமோட நாய்க்குட்டியும் சேர்ந்து ஓடுது. அந்த நாய்க்குட்டியை திரும்பி வர சொல்லி ஆடம் கத்த, அவங்க போகட்டும், உங்ககிட்ட இந்த உலகமும் சக்தியும் இருக்குதுன்னு அந்த அசிரியரி குரல் சொல்லுது. இருந்தாலும் ஆடம் அதை சொல்றதை கேட்காம அவங்கள ஃபாலோ பண்ணி போய் என்னோட டாகை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றான். அது ஒன்றும் உன்னோட டாக் இல்ல, இதுக்கப்புறம் அதுக்கு உன்னை பிடிக்கும்னு எனக்கு தோணலைன்னு பெப்பர் சொல்ல, நீ ரொம்ப மோசமானவன், நீ எங்களோட ஃப்ரெண்டே இல்ல, இது எல்லாத்தையும் நீ எரிக்க போற. பெரியவங்க சில பேர் தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை நீ சரிதான் பண்ணணுமே தவிர அழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஆடம் அந்த நாய்க்குட்டையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க அவங்க திரும்பி போறாங்க. திரும்பி வந்துருங்கன்னு ஆடம் அழுதுகிட்டே சொல்றான். அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக, உடனே ஆடம் உலகத்துக்கே கேட்கற மாதிரி பயங்கரமா கத்துறான். அவன் கத்துறது எல்லாத்துக்குமே கேக்குது. அப்புறம் அவன் மயங்கி கீழே விழ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நாய்க்குட்டியும் அவன் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அதுல ஒருத்தன் பேட்டை எடுத்து அவனை அடிக்க ரெடியா இருக்க, அப்போ கண் விழிக்கிற ஆடம் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு, அப்ப நான் தெளிவா யோசிக்கல, இப்ப நான் தெளிவா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே எந்திரிக்கிறான். அவங்க எல்லாரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி கிராமத்துக்குள்ள நடந்து போகும்போது, நீ என்ன பண்ணனேன்னு உனக்கு தெரியுமான்னு பெப்பர் கேக்குறா. அது எனக்கு சுத்தமா தெரியலைன்னு சொல்லிட்டு, ஆனா நான் ஆரம்பிச்சதை எல்லாரும் சேர்ந்து நிறுத்துவோம்னு சொல்றான். அடுத்த 5 நிமிஷத்துல இதே இடத்துல சைக்கிளோட சந்திப்போம்னு சொல்லிட்டு அவன் போக, எங்க போக போறோம்னு கேக்குறா பெப்பர். உலகம் அழிய போற இடத்துக்கு போக போறோம், அது ரொம்ப தூரத்துல இல்லைன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் அனாத்திமாவும் பல்சிஃபரும் US ஏர்பேஸ்ல தான் உலக அழிவு ஆரம்பிக்க போகுதுங்கிறத ஆக்னஸோட குறிப்பு மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. அஸ்ரஃபேலும் அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அங்கதான் போயிட்டு இருக்காரு. அந்த 4 அழிவு வீரர்களும் டேட்ஃபீல்டு வந்து அங்க இருக்கிற பெரியவர்கிட்ட US ஏர்பேஸ்க்கு எப்படி போகணும்னு வழி கேட்டு போறாங்க. அவங்க 4 பேரும் ஏர்பேஸ் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிறதா சொல்லி ஒரு மாதிரி கார்ல வராங்க. அவங்களோட ஐடி கார்டை காட்ட சொல்லி செக்யூரிட்டி கார்டு சொல்ல, அவங்களும் ஐடி கார்டை காட்டிட்டு உள்ள போறாங்க. நாங்க வர்றத உள்ள இருக்கிறவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. அனாத்திமாவும் பல்சிஃபரும் பின்னாடி செதஞ்சிருக்கிற கம்பி வேலி வழியா ஏர்பேஸ்க்குள்ள போறாங்க. ஏர்பேஸ் போறதுக்காக ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னு சேர்றப்போ,
அதை மிலிட்ரி பேஸ்னே சொல்ல முடியாது. ஓப்பன் டே அன்னைக்கு நான் போயிருந்தேன், அவங்க கிட்ட எந்த கன்ஸுமே இல்ல, அவங்க கிட்ட ரேடியோ அப்புறம் சேட்டலைட் டிஷ் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்றா பெப்பர். இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்க, அவங்க மிலிட்டரி நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி எல்லா சிஸ்டத்தையும் ஆக்டிவேட் பண்ணி சண்டையை ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ஆடம். உண்மையிலே அதை செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சுன்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாவே இருக்காதுன்னு சொல்றான் ஆடம். அப்புறம் எல்லாரும் ஏர்பேஸ்க்கு கிளம்புறாங்க. ஏர்பேஸ்க்கு உள்ள வர அந்த 4 அழிவு வீரர்களும் அவங்களோட உண்மையான உருவத்துக்கு மாறி உள்ள போறாங்க. உலக அழிவு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 31 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க 4 பேரும் சைக்கிள்ல போறத பாக்குற அந்த பெரியவர், இந்த ஈவினிங் டைம்ல 4 பேர் எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. நாங்க ஏர்பேஸ்க்கு போறோம்னு அவங்க சொல்ல, இந்த சமயத்துல அங்க போகாதீங்க, இப்போ எதுக்காக அங்க போறீங்க, நீங்க போனீங்கன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய வரும்னு சொல்றாரு. இருந்தாலும் அதை கேட்காம அவங்க 4 பேரும் ஏர்பேஸ்க்கு போறாங்க. கண்ட்ரோல் ரூம்குள்ள வர 4 அழிவு வீரர்களும் அங்க இருக்கிறவங்களை எல்லாம் மயக்கமடைய வச்சுட்டு எல்லா சிஸ்டத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னால உணர முடியுது, இன்னும் 5 நிமிஷத்துல மொத்த உலகமும் சண்டை போட போகுதுன்னு சொல்றா போர். சண்டை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பஞ்சம் ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் பொல்யூஷனும் ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே மரணம் தான் சொல்லிட்டு அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சிஸ்டத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து யூஎஸ்ல இருக்கிற எல்லா அணு ஆயுத ஏவுகணைகளையும் ஆக்டிவேட் பண்றாங்க. எல்லா ஏவுகணைகளும் ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆக தயாராகிறத பார்த்து அங்க இருக்கிறவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிற அணு ஆயுத ஏவுகணையும் ஆக்டிவேட் பண்ணி அது யூஎஸ் அட்டாக் பண்ற மாதிரி டார்கெட் செட் பண்ணிடுறாங்க. பெரிய காரோட டேட்ஃபீல்டுக்கு வர க்ரௌலி அந்த பெரியவர்கிட்ட ஏர்பேஸ்க்கு எப்படி போகணும்னு வழி கேட்கறான். உன்னோட கார் எரிஞ்சிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல நினைச்சாலும் அவரு அதை சொல்லாம ஏர்பேஸ்க்கான வழியை சொல்லிட்டு க்ரௌலி கிளம்புனதுக்கு அப்புறம் அவனோட கார் எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. எல்லாமே க்ரௌலியோட வேலை தான். உலக அழிவு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 17 நிமிஷம் தான் இருக்கு. அந்த சமயத்துல அஸ்ரஃபேலும் அவங்க 2 பேரோட ஏர்பேஸ்க்கு வந்து சேர்றாரு. அவங்க வந்திருக்கிறத பார்த்து அவங்க பக்கத்துல வர செக்யூரிட்டி கார்டு கிட்ட இந்த ஒத்தை விரலால உன்னை அழிச்சிருவேன்னு ஷேட்வெல் சொல்ல, அந்த லேடி உடம்புல இருக்கிற அஸ்ரஃபேல் இந்த இடத்தோட இன்சார்ஜ் கிட்ட நான் பேசி ஆகணும், அதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேக்குறாரு. அந்த லேடியும் ஏதோ பேச ட்ரை பண்ண, நீ கொஞ்ச நேரம் கம்மென்று அஸ்ரஃபேல் சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அந்த செக்யூரிட்டி கார்டு ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல க்ரௌலியும் அங்க வந்து சேர்றான். கார்ல இருந்து இறங்கி வர க்ரௌலி, எந்த புது காரும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு, நீ எதிர்பார்த்த சரீரம் கிடைச்சிருச்சு போல, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே வரான். இந்த செக்யூரிட்டி கார்டு எங்களை உள்ள போக விட மாட்டேங்கிறான்னு அஸ்ரஃபேல் சொல்ல, சரி அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி க்ரௌலி அந்த செக்யூரிட்டி கார்டு பக்கத்துல போக கேட்டு தானா ஓபன் ஆகுது. அதை பார்த்து உங்க 3 பேர்த்துல யார் கேட் ஓபன் பண்ணதுன்னு அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்க, அந்த சமயத்துல ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிள்ல உள்ள போறாங்க. ஆடம் தான் அந்த கேட்டை ஓபன் பண்ணிருக்கான். உங்களால அந்த பசங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அலாரத்தை ஆன் பண்றாரு. ஆடம்க்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனா அவன் என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். அப்ப வேற ஒரு ரூம்ல இருந்து வர வீரர்கள் இங்க என்ன பண்றீங்கன்னு அவங்கள பார்த்து கேட்க, சும்மா தான் வந்தோன்னு சொல்றான் ஆடம். இது மிலிட்டரி ப்ராப்பர்ட்டி, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்ல, இப்ப நீங்க எல்லாரும் தூங்க போறீங்கன்னு நினைக்கிறேன்னு ஆடம் சொல்றான். உடனே அவங்க எல்லாரும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. நான் இங்க வந்துட்டேன்னு சொல்லி ஆடம் அந்த அழிவு வீரர்களை கூப்பிட, அவரு வந்துட்டாரு, எல்லாமே முடிய போகுது, நேரமும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் வெளியே வராங்க. ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏர்பேஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் க்ரௌலியோட கார் வெடிச்சு தீப்பிடிச்சு எரியுது. அந்த எரியற காரை பார்த்து க்ரௌலி ரொம்பவே உடைஞ்சு போயிடுறான். 90 வருஷமா ஒரு கீரல் கூட இல்லாம பாத்துக்கிட்டேன், ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு அவன் அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும் போது அஸ்ரஃபேல் அவன் கிட்ட வந்து, அந்த செக்யூரிட்டி நம்ம எல்லாரும் உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றான், நீ வந்து ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா க்ரௌலி, நான் இப்போ ரொம்ப எமோஷனலா இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கு அஸ்ரஃபேல், நான் ஒரு தேவதை, என்னால வன்முறையில எல்லாம் ஈடுபட முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த செக்யூரிட்டி ஆபீசர் அஸ்ரஃபேலை பார்த்து, நீங்க எல்லாரும் இன்னும் 5 செகண்ட்ல இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாரு. க்ரௌலி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டதால நாமளே ஏதாவது பண்ணலாம்னு அஸ்ரஃபேல் வராரு. அந்த சமயத்துல ஷேட்வெலும் விரல நீட்டி அவரோட பவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேகமா வர அஸ்ரஃபேல் அந்த செக்யூரிட்டி ஆபீசரை மறைய வைக்க, இது என்னோட பவரால தான் நடந்துச்சுன்னு ஷேட்வெல் இன்னமும் ஆச்சரியப்பட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு க்ரௌலி திரும்ப வரான். அப்போ அங்க ஜீப்ல சில ஆபீசர்ஸ் வர, என்னோட சோகத்தை மறக்க அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறான் க்ரௌலி. அப்போ ஷேட்வெல் க்ரௌலியை பார்த்து, என்னோட விரல் இருக்கு, பயப்படாம போன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பாகிற அஸ்ரஃபேல் அவரோட கன்னை ரெடியா வச்சுக்க சொல்லி சொல்றாரு. உலக அழிவு ஆரம்பிக்க இன்னும் 16 நிமிஷம் தான் இருக்கு. இந்த பக்கம் ஆடமோட அப்பா காரை தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வர அந்த பெரியவர், ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏர்பேஸ் பக்கமா போறதா சொல்லிட்டு, உன்னோட பையன் 3ஆம் உலக போற ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏர்பேஸ்குள்ள வந்து, ஆடம் நான் வந்துட்டேன்னு கத்துனதை கேட்டு அழிவு வீரர்கள் 4 பேரும் வெளியே வராங்க. அனாத்திமாவும் பல்சிஃபரும் இதை ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அனாத்திமாவும் பல்சிஃபரும் உள்ள போறாங்க. அப்போ அனாத்திமா, நான் அந்த 4 பேரோட ஆறாவை பார்த்தேன், அதை பார்த்தா அவங்க 4 பேரும் மனிதர்கள் மாதிரியே தெரியலன்னு சொல்றா. அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பல நாடுகளை சேர்ந்த சயின்டிஸ்டுகள்லாம் எங்களோட செக்யூரிட்டி சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டாங்க, எதுவுமே எங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இது ஆரம்பமாயிருச்சுன்னு அழிவு வீரர்களின் தலைவன் மரணம் சொல்ல, நான் இதை ஆரம்பிக்க சொல்லவே இல்லைன்னு சொல்றான் ஆடம். நீ இருக்கிறதே உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் அவன் சொல்லிட்டு இருக்கும் போது
போகும்போது அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் ஜீப்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க. க்ரௌலி ஆடமை கை காட்டி அவனை உடனே சுட்டு உலகத்தை காப்பாத்துன்னு ஷாட்வெல் கிட்ட சொல்ல, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனை எப்படி சுடுறதுன்னு ஷாட்வெல் சொல்ல, அஸ்ரஃபேல் அந்த கன்னை வாங்கி ஆடமை ஷூட் பண்ண ரெடி ஆகுறாரு. இதுக்கு நடுவுல நீ அவங்கள கண்டுக்காத, ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்னு சொல்றான் மரணம். அப்போ குழந்தைங்களை நாம ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ட்ரேசி சொல்ல, அப்போ நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணுமான்னு அஸ்ரஃபேலும் க்ரௌலியை பார்த்து கேட்கிறாரு. அவன் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றியான்னு கேட்டுட்டு ஆடமை உடனே ஷூட் பண்ண சொல்றான் க்ரௌலி. அஸ்ரஃபேல் ஷூட் பண்ணும்போது ட்ரேசி கன்னை மேல தூக்கி இதை என்னால அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒரே உடம்புல 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிற ஆடம், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேக்குறான். அஸ்ரஃபேல் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது, நீங்க மறுபடியும் தனித்தனியால மாறணும்னு சொல்றான் ஆடம். உடனே அஸ்ரஃபேல் ட்ரேசியோட உடம்புல இருந்து பிரிஞ்சு தனியா அவரோட உடம்புக்கு வந்துடுறாரு. ஷாட்வெல் இதை பயங்கர ஆச்சரியமா பார்க்க அவர்கிட்ட கன்னை கொடுத்துட்டு அவர் பக்கத்திலே நின்னுக்கிறாங்க ட்ரேசி. நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு அனாத்திமா சொல்ல, நம்மளால என்ன செய்ய முடியும்னு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கான் பல்சிஃபர். நீ ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறேன்னு அவ சொல்லிட்டு இருக்கிறப்போ, இன்னும் 2 நிமிஷத்துல வெப்பன்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும்னு கம்ப்யூட்டர்ல சொல்லுது. அப்பதான் பல்சிஃபர், நான் ஒன்னும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் கிடையாது, நான் கம்ப்யூட்டர்ல வெறும் 0, நான் எப்பெல்லாம் அதை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்றேனோ அப்பெல்லாம் அது நெகட்டிவா தான் போய் முடியும்னு சொல்றான். அந்த சமயத்துல வெளியே வீட்டுக்கு போய் பொம்மைகளோட விளையாடுன்னு பெப்பரை பார்த்து போர் சொல்ல, நீ பொண்ணுங்களை அவமரியாதை செய்யறதை என்னால அனுமதிக்க முடியாதுன்னு பெப்பர் சொல்ல, போர் அவளை அவளோட கத்தியோட அட்டாக் பண்ண வரா. அப்போ பெப்பர் அவளோட காலை மிதிச்சற, போர் அந்த கத்திய கீழே போட்டுறா. உடனே அந்த கத்திய பெப்பர் எடுத்துட்டு, நாங்க தான் ஆடமோட உண்மையான நண்பர்கள், நீங்களாம் இல்லைன்னு சொல்றா. நீ நம்புறத மட்டும் சொல்லுன்னு ஆடம் பெப்பரை பார்த்து சொல்ல, பெப்பரும் நான் அமைதியை தான் விரும்புறேன்னு சொல்றா. உடனே போர் தீப்பிடிச்சு எரிஞ்சு அழிஞ்சு போயிடுறா. அந்த கத்திய உடனே கீழே போடுன்னு ஆடம் சொல்ல, பெப்பரும் கீழே போடுறா. பொல்யூஷன் அந்த கத்தியை எடுக்க வரும்போது அதுக்கு முன்னாடி ஆடமோட ஃப்ரெண்ட் அந்த கத்தியை எடுத்துறான். நான் சுத்தமான உலகத்தை விரும்புறேன்னு அவன் சொல்ல, பொல்யூஷனும் நெருப்புல எரிஞ்சு அழிஞ்சிடுறா. ஆடமோட இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த கத்தியை எடுத்து, நான் ஹெல்தி ஃபுட்டை தான் விரும்புறேன்னு அவன் சொல்ல, பஞ்சமும் இறந்துடுறான். இதுக்கு நடுவுல இது உன்னோட வாழ்தானு க்ரௌலி அஸ்ரஃபேல் கிட்ட கேட்க, அப்படிதான் தெரியுதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். இப்போ மரணம் மட்டும்தான் அங்க இருக்கான். நரகத்துல சாத்தான்கள் எல்லாரும் போருக்கு தயாரா இருக்கும்போது ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்ற சாத்தான்களோட தலைவி. வெப்பன்ஸ் ஆக்டிவேட் ஆக இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அப்போ அனாத்திமா பல்சிஃபர் கிட்ட, நீ உடனே இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ண ஆரம்பின்னு சொல்றா. எதுக்கு உலக அழிவை வேகப்படுத்துவான்னு அவன் கேட்க, உன்னால அது முடியுமான்னு கேட்கிற அனாத்திமா. உடனே பல்சிஃபரும் என்னால முடியும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல ஏதோ பிரஸ் பண்றான். உடனே அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாமே ஆஃப் ஆயிருது. உடனே எல்லா நாடுகளையும் இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. எங்க இருந்தும் எந்த அட்டாக்கும் ஸ்டார்ட் ஆகல, வெப்பன்ஸ் எதுவும் ஆக்டிவேட் ஆகல. ஆடம் மரணம் கிட்ட இதை எல்லாத்தையும் உடனே நிறுத்தணும்னு சொல்றான். அது ஏற்கனவே நின்றுச்சு, நாங்க திரும்ப வருவோம், என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மரணம் அங்கிருந்து போயிடுறான். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, இன்னும் எதுவும் முடியல, சொர்க்கமும் நரகமும் போருக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்றான் க்ரௌலி. நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் உலகத்தை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாத்திமா அங்க வந்து க்ரௌலியை பார்த்து, நீ தானே என்னோட புக்கை கார்ல இருந்து திருடிட்டு போனேன்னு கேக்குறா. உடனே இந்த உன்னோட புக்குன்னு சொல்லிட்டு எரிஞ்சு போன புக்கை அவகிட்ட தூக்கி போடுறான். அப்போ அதுல இருந்து ஒரு சின்ன பேப்பர் பீஸ் மட்டும் அஸ்ரஃபேல் கிட்ட வருது. அஸ்ரஃபேல் அதை படிச்சு பார்த்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அப்போ சொர்க்கத்தோட தலைவர் கேப்ரியலும் நரகத்தோட தலைவியும் அங்க வராங்க. கேப்ரியல் ஆடம் கிட்ட வந்து, உலக அழிவு உடனே ஆரம்பிக்கணும், ஒரு சின்ன சிரமத்துக்காக பெரிய நன்மையை நாம தடுக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. உன்னோட விதியை ஏற்கனவே எழுதியாச்சு, உடனே போற ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றா நரகத்தோட தலைவி. உங்க 2 பேர்த்துல யாரு சிறந்தவர்னு பார்க்க இந்த உலகத்தையே அழிக்க பாக்குறீங்களான்னு ஆடம் கேட்க, கேப்ரியலும் அதுக்கு ஆமான்னு சொல்ல, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த உலகத்தையே ஆளலாம், உனக்கு இந்த உலகத்தை ஆளணும்னு ஆசை இல்லையான்னு நரகத்தோட தலைவி கேட்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வேண்டியது என்கிட்டே இருக்குதுன்னு சொல்றான். நீ அப்படிலாம் இருக்க முடியாது, உன்னோட விதி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுருச்சு, இது எல்லாமே ஒரு கிரேட் பிளானோட பகுதின்னு சொல்றாரு கேப்ரியல். உடனே அஸ்ரஃபேல், கிரேட் பிளான்னா அது வெளியே சொல்ல முடியாத பிளானான்னு கேக்குறாரு. அதுக்கு நரகத்தோட தலைவி, கிரேட் பிளான்ங்கிறது எழுதப்பட்டிருக்கு, உலகம் உருவாகி 6000 வருஷங்களுக்கு அப்புறம் தீயில எரிஞ்சு சாம்பலாகணும்னு சொல்ற நரகத்தோட தலைவி. இது கிரேட் பிளான் மாதிரி தான் தெரியுது, வெளியே சொல்லக்கூடாத பிளானும் இதுதானான்னு கேக்குறாரு அஸ்ரஃபேல். அதுக்கு அவங்க 2 பேருமே பதில் தெரியாம முழிச்சிட்டு கடைசியில கேப்ரியல் அதே தான் சொல்றாரு. அப்போ க்ரௌலி அவங்க 2 பேர்த்துக்குமே கிரேட் பிளான்னா என்னன்னே தெரியாது போலன்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு, கிரேட் பிளான் படிதான் நீ நடந்துட்டு இருக்கேன்னு நீ நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம், கடவுளோட எண்ணத்துக்கு எதிராக நடந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம்னு சொல்றான் க்ரௌலி. கேப்ரியல் அதை கேட்டு முழிக்க, அது ஒரு வெளியே சொல்லப்படாத பிளான், அப்படி இருக்கும்போது அந்த பிளான் நமக்கு எப்படி தெரியும்னு க்ரௌலி கேட்டுட்டு, வெளியே சொல்லப்படாத பிளானா நாம யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். ஆனா அது எழுதப்பட்டிருக்குன்னு நரகத்தோட தலைவி சொல்ல, கேப்ரியல் அவகிட்ட தனியா, நான் இப்போ ஹெட் ஆபீஸ் கூட பேசணும்னு சொல்றாரு. 1 கோடி தேவதைகளை நான் எப்படி போர்ல இருந்து நிறுத்தி வைப்பேன்னு அவர் சொல்ல, 1 கோடி சாத்தான்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமான்னு அவ கேட்க, கடைசியில இது யாரோட தப்புங்கிறதாவது தெரியணும்னு சொல்றாரு கேப்ரியல். அதை கேட்டு க்ரௌலியும் அஸ்ரஃபேலும் நாங்க தான் கை காட்டி சிரிக்கிறாங்க. அப்போ
கேப்ரியல் ஆடம் கிட்ட இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் நீ இந்த பூமியில பிறந்த, உன்னோட கடமையில இருந்து நீ தவறிட்ட, உன்னோட அப்பா இதை கேட்டு சந்தோஷப்பட மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. உடனே க்ரௌலிக்கு ஏதோ ஆகி கீழே விழுந்துடுறான். உடனே அஸ்ரஃபேல் இங்க என்ன நடக்குது, என்னால எதையோ உணர முடியுதுன்னு சொல்ல அவங்க 2 பேரும் போய் ஆடமோட உண்மையான அப்பா அந்த சாத்தான்களோட தலைவன் கிட்ட சொல்லிட்டாங்க. அவரு ரொம்ப கோபமா இருக்காருன்னு க்ரௌலி சொல்லிட்டு இருக்கும் போதே பூமி பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. சாத்தான்களோட தலைவரே இங்க வந்துட்டு இருக்காரு, நாம யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான் க்ரௌலி. அப்போ அஸ்ரஃபேல் க்ரௌலிய பார்த்து நீ இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லைன்னா இதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். உடனே க்ரௌலி அஸ்ரஃபேலையும் ஆடமையும் கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் உன்னோட அப்பா நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல என்னோட அப்பா யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாருன்னு சொல்றான் ஆடம். நான் உன்னோட பூலோக அப்பாவை சொல்லல, உன்னோட உண்மையான அப்பா சாத்தான்களோட தலைவன் இப்போ கோவமா இங்க வந்துட்டு இருக்காருன்னு சொல்றான் க்ரௌலி. இப்போ நான் என்ன செய்யணும், அவர் கூட சண்டை போடணுமான்னு ஆடம் கேட்க அவரு கூட சண்டை போடுறது நல்லதுன்னு எனக்கு தோணல, நீ வேற ஏதாவது தான் செய்யணும்னு சொல்றான் க்ரௌலி. ஆனா நான் சின்ன பையனாச்சேன்னு ஆடம் சொல்ல நீ நரகத்தோட மறு உருவமா இருப்பையோன்னு பயந்தேன், சொர்க்கத்தோட மறு உருவமா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அந்த 2 மாவும் இல்ல, அதையும் தாண்டி இன்னும் பெட்டரா நீ மனிதர்களோட மறு உருவமா இருக்குன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். நல்லதோ கெட்டதோ நீ என்ன செஞ்சாலும் உன் கூட நாங்க 2 பேரும் இருப்போம்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதை சீக்கிரம் செஞ்சு முடின்னு சொல்லி எல்லாரும் அதே இடத்துக்கு வராங்க. அப்போ சாத்தான்களோட தலைவன் பூமியை பொழந்துகிட்டு மேல வரான். ஆடம பக்கத்துல வர சொல்லி அவன் சொல்ல பக்கத்துல போற ஆடம் நீ என்னோட அப்பா இல்ல, ஒரு பையனை பாக்குறதுக்கு அப்பா 11 வருஷம் காத்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். நீ என்ன சொல்றன்னு சாத்தான்களோட தலைவன் கேட்டுட்டு இருக்கும் போதே ஆடம் நிறுத்தாம எனக்கு என்னோட அப்பா கூட ஏதாவது பிரச்சனை இருந்தா அது பூலோக அப்பா கூட தான் இருக்கும், உன் கூட இருக்காது, நீ என்னோட அப்பாவே இல்லைன்னு சொல்றான் ஆடம். நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியுதான்னு சாத்தான்களோட தலைவன் கேட்க திரும்ப அதை சொல்லுன்னு ஆடம் கிட்ட சொல்றாரு அஸ்ரஃபேல். சீக்கிரமா சொல்லுன்னு க்ரௌலியும் கத்த சாத்தான்களோட தலைவன் கோவமா கிட்டவான்னு கத்துறான். ஆனா ஆடம் நீ என்னோட அப்பா கிடையாதுன்னு மறுபடியும் சொல்றான். ஆடம் அப்படி சொன்ன உடனே சாத்தான்களோட தலைவன் எரிஞ்சு சாம்பலாயிடுறான். அப்போ ஆடமோட அப்பா அங்க வந்து இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. அன்னைக்கு நைட்டு அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது, ஒருவேளை நாம நம்மளோட திறமைகளை காட்டியிருந்தா எவ்வளவு மோசமா முடிஞ்சிருக்குன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். க்ரௌலியும் ஆமான்னு சொல்றான். அப்போ அஸ்ரஃபேல் ஆக்னஸோட புக்ல இருந்து விழுந்த சின்ன பேப்பரை க்ரௌலி கிட்ட காட்டுறாரு. அதுல கூடிய விரைவில் நீங்க நெருப்போட விளையாடுவீங்கன்னு எழுதியிருக்கு, இதுதான் கடைசி தீர்க்க தரிசனமான க்ரௌலி கேட்க அப்படிதான் தெரியுதுன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். அப்போ ஆடம் மனுஷனாயிட்டானா நாம கேட்க எனக்கும் அப்படிதான் தோணுதுங்கிறாரு அஸ்ரஃபேல். ஆரம்பத்துல இருந்தே கடவுள் இப்படிதான் நடக்கணும்னு திட்டமிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு க்ரௌலி கேட்க நானும் அதையத்தான் நினைச்சேங்கிறாரு அஸ்ரஃபேல். அப்போ அங்க ஒரு பஸ் வருது. அப்போ அந்த டிரைவரை என்னோட புக் ஷாப்ல என்ன இறக்கி விட வைக்கணும்னு அஸ்ரஃபேல் கேட்க அதுதான் எரிஞ்சு போச்சேன்னு சொல்றான் க்ரௌலி. உனக்கு விருப்பம் இருந்தா என்னோட வீட்டுல நீ தங்கிக்கலான்னு க்ரௌலி சொல்ல சொர்க்கத்துல அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். நாம 2 பேருக்குமே இனிமே சைட்லாம் கிடையாது, நமக்கு நாம மட்டும்தான், ஆக்னஸ் சொன்ன மாதிரி நம்மளோட முகத்தை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும்னு சொல்றான் க்ரௌலி. அப்புறம் அஸ்ரஃபேல் பஸ்ல ஏறி கிளம்புறாரு. அஸ்ரஃபேல் அவரோட புக் ஷாப்க்கு வராரு. எரிஞ்சு போன பில்டிங் மறுபடியும் பழைய நிலைக்கே மாறி இருக்கு. க்ரௌலி தான் அஸ்ரஃபேலுக்காக அந்த புக் ஷாப்பை பழையபடி மாத்தி இருக்கான். க்ரௌலி நடந்து வரப்ப ரோட்ல அவனோட கார் இருக்கிறத பாக்குறான். அஸ்ரஃபேல் தான் க்ரௌலிக்காக அவனோட காரை திரும்ப கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டாலும் அதுல ஏறாம வேற காரை நிறுத்தி அதுல ஏறி போறான். இந்த பக்கம் ஆடம வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு அவனோட அப்பா. ஆனா ஆடம் அவனோட அம்மா கிட்ட என்னோட ரூமை நான் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போலாமான்னு கேக்குறான். பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியாது, ஆனா அது உனக்கு தெரியும்னு சொன்னாரு, அது உண்மையானு கேக்குறாங்க அவனோட அம்மா. ஆடமும் அதுக்கு ஆமான்னு சொல்ல அது என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா முடியாதுன்னு சொல்லிடுறான் ஆடம். அவங்களும் சரின்னு நீயும் டாகும் கார்டன்ல போய் விளையாடலான்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவனும் டாக கூட்டிகிட்டு ஹாப்பியா வெளியே போறான். அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் ஒரு பார்க்ல மீட் பண்ணும்போது துரோகம் பண்ண யாரும் தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொர்க்கத்தோட ஆளுங்க அஸ்ரஃபேல தூக்கிட்டு போறாங்க. நில்லுங்கன்னு க்ரௌலி அஸ்ரஃபேல காப்பாத்த ஓட அவனையும் தலையில அடிச்சு நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நரகத்துல க்ரௌலி மேல விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடக்கிற இடத்துல பாத் டப்லாம் வச்சிருக்காங்க. க்ரௌலி எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா வந்து நிக்கிறான். நீ நம்ம ஆளுங்கள்ல ஒருத்தன புனித நீரை ஊத்தி கொன்னதை என்னோட கண்களால பார்த்தேன்னு சாத்தான் ஹஸ்டர் சொல்ல அங்க இருக்கிற மத்த சாத்தான்கள் எல்லாரும் அவனை குற்றவாளின்னு சொல்றாங்க. ஒரு தேவதை கையில புனித நீரோட அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களையே அந்த புனித நீரை பாத் டப்ல ஊத்த சொல்லி சாத்தான் ஹஸ்டர் சொல்றான். அந்த தேவதை புனித நீரை ஊத்தும் போது கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிற சாத்தான்கள்லாம் பயந்து பின்னாடி போறாங்க. இந்த பக்கம் சொர்க்கத்துல அஸ்ரஃபேல கட்டி வச்சு விசாரணை பண்றாங்க. நரகத்துல இருந்து ஒரு சாத்தான் சொர்க்கத்துக்கு போய் அங்க நெருப்பை உண்டாக்குறான். இந்த பக்கம் அந்த தேவதை கொண்டு வந்த புனித நீர் உண்மையானது தானான்னு செக் பண்ண சொல்லி நரகத்தோட தலைவி சாத்தான் ஹஸ்டர் கிட்ட சொல்றா. உடனே சாத்தான் ஹஸ்டர் அங்க இருக்கிற ஒரு ஜந்துவை தூக்கி அந்த புனித நீருக்குள்ள போடுறான். உடனே அது புனித நீர்ல எரிஞ்சு இறந்துருது. க்ரௌலி அதை ரொம்ப திகிலோட பாக்குறான். அந்த புனித நீரை ஊத்தி உன்னை சாகடிக்க உத்தரவிடுறேன்னு சொல்ற நரகத்தோட தலைவி. இந்த பக்கம் சொர்க்கத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னோட துரோகத்தால நீ போற நிறுத்திட்டேன்னு கேப்ரியல் சொல்ல நான் செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். நாம நம்மளோட எதிரிகளை
முழுசா அழிக்க இருந்தோம். அதுதான் மிகப்பெரிய நன்மையா இருந்திருக்கும்னு சொல்றாரு கேப்ரியல். அப்புறம் அஸ்ரஃபேலோட கட்டை அவுத்து அவரை நெருப்புல இறங்க சொல்றாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வேற ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கலாம்னு சொல்லி நெருப்புக்குள்ள இறங்குறாரு அஸ்ரஃபேல். இந்த பக்கம் நரகத்துல புனித நீர்ல குளிச்சிட்டு இருக்கான் க்ரௌலி. க்ரௌலி அந்த புனித நீர்ல எரிஞ்சு செத்துருவான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த புனித நீர் அவனை ஒண்ணுமே பண்ணல. அவன் புனித நீரை தெரிக்க சாத்தான்கள்லாம் பயந்து பின்னாடி போறாங்க. இந்த பக்கம் நெருப்புக்குள்ள இறங்குன அஸ்ரஃபேலுக்கும் ஒன்னும் ஆகல. கேப்ரியலும் மத்தவங்களும் இதை அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இவன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தானா கலவரம் ஆயிரும், இவனை உடனே வெளியே அனுப்புங்கன்னு சொல்றா நரகத்தோட தலைவி. அந்த சமயத்துல புனித நீரை திரும்ப கொண்டு போறதுக்காக தேவதை அங்க வராங்க. ஆனா க்ரௌலி அந்த புனித நீர்ல படுத்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. க்ரௌலி அந்த தேவதைய பார்த்து எனக்காக ஒரு அற்புதம் செய்வியான்னு கேட்டுட்டு ஒரு டவலை எடுத்து கொடுக்க சொல்றான். அவங்களும் அதை எடுத்து கொடுக்கறாங்க. வருங்காலத்துல என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கிறதா உங்க எல்லாத்துக்கும் நல்லது நாம சொல்ல அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. பல்சிஃபர் அனாத்திமா வீட்டுல இருக்கும்போது அவனோட பேருக்கு ஒரு உயில் கொண்டு வராங்க. அதுல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பல்சிஃபர்னு இருக்கு. அந்த உயில் என்னன்னு பார்த்தா 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்னஸ் அந்த பெட்டியை ஒரு வக்கீல் கிட்ட கொடுத்து அது கூட ஒரு லெட்டரையும் கொடுத்து அவங்க எழுதியிருக்கிற நாள் அன்னைக்கு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒப்படைக்கிறதுக்காக தான் இப்ப ஒருத்தர் அந்த பெட்டியை கொண்டு வந்திருக்காரு. இந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாருங்கன்னு ரொம்ப ஆவலா அந்த பெட்டியை கொண்டு வந்தவரும் சொல்றாரு. 300 வருஷமா எங்க கம்பெனி இந்த பெட்டியை பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த பெட்டி ஆக்னஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும்னு சொல்றான் அனாத்திமா. இதை நீங்களே ஓபன் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட அனாத்திமா சொல்ல இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா சொல்லுவேன்னு அந்த பெட்டியை ஓபன் பண்றாரு. அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல அவரோட பேர் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அவரு என் பேர் எப்படி இதுல வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அந்த லெட்டரை படிக்கிறவரு உடனே தெரிச்சு அங்கிருந்து ஓடுறாரு. அப்படி அதுல என்ன எழுதி இருக்குன்னு பல்சிஃபர் படிக்கிறான். இப்ப நீங்க உடனே இங்க இருந்து கிளம்பலைன்னா உங்களோட சில ரகசியங்கள் உலகத்துக்கே தெரிஞ்சிடும்னு எழுதி இருக்கு. அதை பார்த்து தான் அவர் வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. அப்புறம் அனாத்திமா அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பேப்பர்ஸை எடுத்து பாக்குறப்போ அதுல வருங்காலத்துக்கான ஆக்னஸோட கணிப்புகள்லாம் இருக்கு. ஆனா அனாத்திமா அது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிடுறா. ஷேட்வெலும் ட்ரேசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஒரே வீட்டுல இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆடம் அவங்க வீட்டு கார்டன்ல டாக் கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து உன் கூட பேசக்கூடாதுன்னு உன்னோட அம்மா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தோம்னு பெப்பர் சொல்றா. நீ வெளியே வர எவ்வளவு நாள் ஆகுன்னு அவனோட ஃப்ரெண்டு கேக்குறான். ரொம்ப வருஷம் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான் ஆடம். அப்போ நாளைக்கு வரமாட்டியான்னு பெப்பர் கேட்க நாளைக்கு நான் வந்துருவேன், அதுக்குள்ள என்னோட அப்பாவும் அம்மாவும் இதை எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு சொல்றான். இங்க பக்கத்துல சர்க்கஸ் செட் பண்றாங்க, நாங்க எல்லாரும் அங்கதான் பார்க்க போறோம்னு பெப்பர் சொல்ல நீங்க போங்க நான் இங்கேயே சமாளிச்சுக்கிறேன்னு சொல்றான் ஆடம். அவங்க போனதுக்கு அப்புறம் ஆடம் வந்து உட்காடுறான். அப்போ அவனோட நாய்க்குட்டி செடி பக்கத்துல போய் நிக்குது. அதை பக்கத்துல வர சொல்லிட்டு நீ மட்டும் அதை தாண்டி போனேன்னா உன்னை பிடிக்க நானும் வெளியே வர வேண்டி இருக்கும், ஆனா அதுக்கு எனக்கு அனுமதி இல்ல, ஆனா நீ ஓடுனா உன் பின்னாடி நான் வந்துதான் ஆகணும்னு அவன் சொல்ல அந்த இலைகள்லாம் உதிர்ந்து அவனோட நாய்க்குட்டி வெளியே ஓடுது. ஆடமும் அதை துரத்திக்கிட்டே கார்டன்ல இருந்து வெளியே ஓடுறான். நாய்க்குட்டியை துரத்திக்கிட்டு வரும்போது அனாத்திமாவும் பல்சிஃபரும் அங்க தீர்க்க தரிசனத்தை எரிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான். அவங்களும் இவனை பார்த்து கை கட்டுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஆப்பிள பறிச்சு சாப்பிடுறான். அந்த மரம் அந்த பெரியவருக்கு சொந்தமானது. ஆடமை திட்டிக்கிட்டே அவரு வர ஆடம் அங்க இருந்து ஓடிடுறான். அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் ஒரு கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம 2 பேரையும் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியான்னு அஸ்ரஃபேல் கேட்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததையே வெளியே காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. யாராவது நம்மளை கவனிக்கிறாங்களான்னு செக் பண்ணுன்னு க்ரௌலி சொல்ல அஸ்ரஃபேலும் செக் பண்ணிட்டு யாரும் நம்மளை கவனிக்கலைன்னு சொல்லிட்டு திரும்ப மாறிக்கலான்னு சொல்றாரு. அப்பதான் அஸ்ரஃபேலும் க்ரௌலியும் அவங்களோட உருவத்தை மாத்திருந்தது தெரியுது. நீங்க நெருப்போட விளையாட போறீங்க, அதனால உங்களோட முகத்தை கவனமா தேர்வு செய்யணும்னு ஆக்னஸோட தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருந்ததால அன்னைக்கு நைட் அஸ்ரஃபேல் பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி 2 பேரும் உருவத்தை மாத்திருக்காங்க. அதனாலதான் அஸ்ரஃபேலுக்கு நெருப்பால ஒன்னும் நடக்கல. ஏன்னா க்ரௌலி தான் அஸ்ரஃபேல் உருவத்துல இருக்கான். அதே மாதிரி புனித நீரும் க்ரௌலிய ஒன்னும் பண்ணல. ஏன்னா அஸ்ரஃபேல் தான் க்ரௌலியோட உருவத்துல இருக்காரு. கடைசியில அவங்க 2 பேரும் அவங்களோட உண்மையான உருவத்துக்கு வராங்க. ஆக்னஸோட கடைசி கணிப்பும் சரியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த தேவதைய ஒரு டவலை கொண்டு வர வச்சேன்னு சொல்லி அஸ்ரஃபேல் சிரிக்கிறாரு. க்ரௌலியும் அதை கேட்டு சிரிக்கிறான். இனி கொஞ்ச நாளுக்கு அவங்க நம்ம 2 பேரையும் தனியா விட்டுருவாங்க, அடுத்த பெரிய சம்பவத்துக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றான் க்ரௌலி. இதுதான் பெரிய சம்பவம்னு நினைச்சேன்னு அஸ்ரஃபேல் சொல்ல நான் அவங்க எல்லாரையும் ஒன்னா எதிர்க்கிறது தான் பெரிய சம்பவமா இருக்கும்னு சொல்றான் க்ரௌலி. சொர்க்கமும் நரகமும் மனிதர்களுக்கு எதிராக வரப்போறாங்களான்னு அஸ்ரஃபேல் கேட்க நம்ம கார்டன்ல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் க்ரௌலி. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த கார்டன்ல இருந்து கிளம்பி லஞ்ச் சாப்பிடுறதுக்காக போறாங்க. நீ மட்டும் நல்லவனா இல்லாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு அஸ்ரஃபேல் சொல்ல நீயும் உனக்குள்ள கொஞ்சம் கெட்டவனா இருந்ததாலதான் எல்லாமே சாத்தியமாச்சுன்னு சொல்றான் க்ரௌலி. கடைசியா அவங்க 2 பேரும் ட்ரிங்க் சாப்பிடுறதோட சீசன் 1 முடியுது.